I'd like to begin by reading three different portions of scriptures at this time. இந்த வேளைக்கென்று மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறோம். The first passage of our reading at this time is taken from the book of the prophet Isaiah, chapter number 65. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் and verse number 16. 16ஆம் வசனம். Then we'll go to the book of Matthew, chapter number 6, and read from verse number 13. அதன் பின்பாக மத்தேயு 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. I'm going to speak to you on the last word in this prayer that Jesus taught in the pattern of prayer called Amen. இயேசு கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபத்தின் இறுதி வார்த்தை ஆமென் என்பதே. And then we'll go to the book of Revelation, chapter number 3, and read verse number 14. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah chapter number 65 and verse number 16, it says that he who blesseth himself in the earth shall bless himself in the God of truth, and he that sweareth in the earth shall swear by the God of truth, because the former troubles are forgotten, and because they are hid from mine eyes. ஏசாயா 65:16வது வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. Matthew chapter number 6 and verse 13, it says, and lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. And the last words, it says, Amen. 13ஆம் வசனம் மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே. Revelation chapter number 3 and verse number 14. வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. It says, and unto the angel of the church of the Laodiceans write, these things saith the Amen, the faithful and true witness, the beginning of the creation of God. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, in the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் we நாமத்தினாலே come humbly approaching thee to the throne of thine grace. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபாசனத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். Thank you, Lord, for shedding your blood that has given us the privilege, the opportunity and the access to gather around your blessed table this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய விலையேறப்பெற்ற சிந்தின இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். அதன் மூலமாய் ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த உம்முடைய மேஜையிலே கூடி வரும்படியான பாக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி And as we have செலுத்துகிறேன். gathered to partake in your table, we acknowledge that you are the master of this table. ஆண்டவரே, இந்த மேஜையிலே பங்கு பெற வந்திருக்கிற நாங்கள் நீரே இந்த மேஜைக்கு எஜமான் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். Lord, we pray that you will come, take your position and break the living bread of your word. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீரே வந்து உம்முடைய ஸ்தானத்தை எடுத்து உம்முடைய ஜீவ அப்பத்தை நீர் எங்களுக்கு பிட்டு தாரும். And help us to partake in that blessed portion that you have prepared for us. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பங்கிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி May செய்யும். this be a blessed time of your spirit communing with ours and ours with your spirit ஆண்டவரே, this இந்த மாலை evening. வேளையிலே உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவியோடு கூட இடைப்படுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let everyone that hath an ear, let them hear what the Spirit saith unto the churches. ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Let there be a spirit of revelation and understanding in this place. இந்த இடத்துல உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவி, உம்முடைய புரிந்து கொள்ளுதலின் ஆவி தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து சபிக்கிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Won't you please anoint these lips of clay to speak your anointed word? உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என் ஆவி நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear, every hearts to receive,
and every lives to be transformed by your word. கேட்கிற செவிகளையும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் ஆண்டவரே வாழ்க்கை மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையை நீர் அபிஷேக வேணுமாய் செபிக்கிறேன். May your eternal purpose of you sending your word this evening be fulfilled in each and every one of our lives. இந்த மாலை வேளையிலே நீ உம்முடைய வார்த்தை அனுப்புவதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor, power and praise it belongs to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மேலும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று For அறிக்கிறேன். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். In our series Fighting with the Unseen Forces, காணக்கூடாத சக்திகளோடு போராட்டம் என்கிற அந்த தொடர் போதனையின் தலைப்பில் one of the important things that we were talking about is prayer and supplication in the Spirit, as Apostle Paul wrote to the saints of the church at the city of Ephesus. எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி தெரிவித்தது போல விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் ஆவியினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். It's one thing to be strong in the Lord and in the power of his might. ஒரு காரியம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். It's one thing we also understand that we don't wrestle against flesh and blood but against principalities and with powers. இன்னொரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. That's the unseen battle. அது காணக்கூடாத ஒரு போராட்டம். It's not only that we put on the whole armor of God that he has provided for us. நமக்காக ஆண்டவர் நியமித்து ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். It's not only that we take our position, as the scripture says in the book of Ephesians, stand therefore and girding your loins with truth. அந்த நாளிலே நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சத்தியம் எனும் கச்சையை நம் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. See, this spiritual battle cannot be fought in a sitting position or a sleeping position, but the scripture says stand therefore. இந்த காணக்கூடாத ஆவிக்குரிய இந்த போராட்டம் நாம் படுத்த நிலையிலோ இல்ல உறங்கின உட்கார்ந்த நிலையிலோ நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது நின்று செய்ய வேண்டிய ஒரு காரியம். What does it really mean, stand therefore to fight our spiritual battles? நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் நின்று செய்ய வேண்டும் என்கிறதனுடைய அர்த்தம் என்ன? It means that we don't have a callous attitude in this battle. இந்த போராட்டத்திலே ஒரு கவலையினமான ஒரு காரியம் நம்மளே இருக்கப்படக்கூடாது. We don't relax in this battle. நாம தளர்ந்து போய் நாம இருக்கக்கூடாது. Like Apostle Peter wrote, we be sober and we be vigilant spiritually. அங்க பேதுரு அப்போஸ்தலன் எழுது போல விழித்திருந்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் செய்ய வேண்டும். We stand with all spiritual alertness that God has given within us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆவிக்குரிய எச்சரிப்பையும் கொண்டவர்களாய் நாம் அந்த போராட்டத்திலே நிற்க வேண்டும். And then after he talked about the whole armor of God, he said, praying with all prayers and supplication in the Spirit. அதன் பின்பாக சர்வாயுத வர்க்கம் முழுவதுமாய் தரித்து கொண்ட பின்பு இறுதியாக அவர் சொன்ன காரியம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். That's the reason we focused on the pattern of the prayer that our Lord Jesus taught us. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தை அதனாலே நாம் தியானித்து வருகிறோம். The best man itself taught us how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரி அது. It's not taught by any apostle, any prophets or any bishops in the Bible, but Jesus himself, when he came to this earth in flesh and blood, he taught us how to pray. வேதத்தில் எந்த ஒரு அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ வேறு ஒருவரும் தேவனுடைய மனுஷனோ அதை கற்றுக் கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Because he lived his life on this earth as the son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். That's why he left for us an example as to how we, the sons and daughters of God, have to pray. அவருடைய குமாரர் குமாரத்திகளாய் ஜெபத்திலே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்கிற மாதிரியையும் நமக்கு அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். So when we focus and devote ourselves
to align our prayers according to the pattern that Jesus taught. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தின்படியாய் நம்முடைய ஜெபத்தை நாம் அதற்கு பொருந்தினவர்களாய் அதற்கு இணையாய் நாம் அதை செய்யப்பட வேண்டியதாய் இருக்கிறது. All of the carnalities from our life will be removed from the prayer. ஜெபத்திலே நம்முடைய மாம்சத்துக்குரிய சகல காரியங்களும் அங்கே நீக்கப்பட வேண்டும். See, if carnality has to get rid of our life, மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்போது first it must get rid from our prayer. முதல்ல அது ஜெபத்திலே நீங்கப்பட வேண்டும். If we have to live in accordance to God's will, தேவனுடைய சித்தத்தின்படியாய் நாம் வாழ்கிறோம் என்றால் first our prayer must be in accordance to God's will. நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் இருக்கப்பட வேண்டும். If we have to find victories in the battles of our life, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலே நாம் ஜெயம் பெற வேண்டும். first that victory must be declared in our prayer. முதலாவது நம்முடைய ஜெபத்திலே அந்த ஜெயமானது அங்கே அறிவிக்கப்பட வேண்டும். That's why prayer and supplication in the spirit is very important. அதனால தான் ஜெபத்தும் விண்ணப்பமும் ஆவியிலே செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கு. So when we are mindful to focus our prayer and move more and more into the pattern that Jesus taught us, நம்முடைய ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்துக்கு இணையான ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாய் நாம் கவனம் உள்ளவர்களாய் our prayer becomes a more effectual prayer. அது மாத்திரமல்ல நம்முடைய ஜெபம் ஒரு ஊக்கமுள்ள ஒரு ஜெபமாய் It will become a more acceptable prayer in the sight of God. தேவனுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஜெபமாய் It will be a prayer that will bring victory in the battles of our life. நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலே ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாய் காணப்பட So we saw many things from the pattern of prayer that Jesus taught us in Matthew chapter number 6. இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்திலே 6வது அதிகாரம் மத்தேயுவிலே अनेक காரியங்களை நாம் தியானித்தோம். Starting from where he taught us, our Father which art in heaven, அவர் பரமண்டலங்களில் இருக்கிற பிதா, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Realizing and magnifying the greatness of his name, and that the power and the authority of his name is higher than anything and everything else. தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தையும் மேன்மையும் அறிந்து உணர்ந்தவர்களாய் எல்லா நாமத்துக்கும் மேலான அதிகாரமுடைய அவருடைய நாமம் என்பதை நாம் அங்கே then bringing the will of God into the prayer. அதன் பின்பாக ஜெபத்திலே அவருடைய சித்தத்தை நமக்குள்ளே கொண்டு thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Then praying for God's everyday provision according to his will. அவருடைய சித்தத்தின்படியாய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய தேவைகளை நாம் ஆண்டவராலே சந்திக்கப்பட வேண்டும். Praying for forgiveness. அதற்கு மன்னிப்புக்காக ஜெபிக்கிறது. Praying for protection. பாதுகாப்புக்காக ஏறெடுக்கிற ஜெபம். And then in the last week we talked about what Jesus meant when he said those words, thine is the kingdom, the power and the glory forever, amen. ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது என்பதை கடந்த வாரத்திலே Now those are words that are nothing but just stating the reality of the greatness of God. தேவனுடைய மேன்மையை குறிக்கக்கூடிய நிஜமான காரிய வார்த்தைகள் அவைகள். Quoting or confessing or declaring the reality of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான மேன்மையை உண்மையாக அறிக்கையிடுகிறதும் அதை அறிவிக்கிறதுமான ஒரு காரியம். Declaring the reality of God's power and God's glory. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வல்லமை மகிமை நாம் அறிவிக்கிறதா. So what happens when we confess and declare the reality of God, his kingdom, his power, his glory? தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜத்தையும் வல்லமையும் மகிமையின் நிஜத்தை நாம் அறிக்கையிடும்போது என்ன நடக்கிறது? We are surrendering to it. நாம் அதுக்கு அடிபணிகிறவர்களாய் இருக்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So we talked about what true worship means. True worship is nothing but surrendering. உண்மையான தொழுதுகொள்ளுதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். தொழுதுகொள்ளுதல் என்பது ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதாகும். But sadly today, knowingly or unknowingly, ஆனால் வர்த்தமான காரியம் இந்த நாட்களில் அறிந்தோ அறியாமலோ this term worship has become a time restricted ritual of singing and music. அந்த இசைப்பதும் பாடல்களை பாடுவதுமாக அது ஒரு வழக்காக அதை கொண்டு போய் இருக்கிறது. They restrict worship
few minutes or maybe even few hours. சில மணி நிமிஷங்கள் சில மணி நேரங்கள் தான் அவைகள் But செய்யப்படுகிறது. worship is actually a lifetime experience of living a surrendered life to Christ. ஆனால் தொழுது கொள்ளுதல் தேவனை ஆராதிப்பது என்பது வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆண்டவருக்கு அடிபணிந்து செய்யக்கூடிய ஒரு We காரியமாகும். understood from the scripture what Abraham meant when he went to the mount with his son Isaac to worship the Lord. ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் மலைக்கு தன்னுடைய குமாரனோடு சென்ற ஆபிரகாமுடைய காரியங்கள் இன்னது என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். If you read Genesis 22, when he went with his son Isaac to Mount Moriah, there was no singing, there was no music. ஆபிரகாம் தன் குமாரனோடு மோரியா மலைக்கு சென்றபோது அங்கே எந்த ஒரு இசையும் இல்லை, எந்த ஒரு பாடலும் இல்லை. Even if there was singing and music, அப்படியே பாடலும் இசையும் இருந்திருந்தாலும் கூட the Lord did not see it fit to record it in the scriptures. அதை வேதத்திலே ஆண்டவர் பதிவு செய்திருக்க It மாட்டார். might have been an insignificant part. அது ஒரு அறியப்படாத ஒரு காரியமாய் இருக்கும். But when he said, I and the lad will go yonder and worship the Lord and come, ஆனால் அவன் வேலைக்காரரிடத்தில் சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு இவ்விடத்துக்கு there were திரும்பி வருவோம் many என்று. things that was attached to the worship that Abraham meant. ஆபிரகாம் அங்கே தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறதிலே अनेक காரியங்கள் அடங்கி இருக்கிறது. That's the first time the word worship is mentioned in the original Bible. அந்த ஒரிஜினல் வேதாகமத்திலே முதல் முறையாக தொழுது கொண்டு வருவோம் என்கிற அந்த வார்த்தை அங்கு முதலாக So in our அறிமுகப்படுத்தப்படுகிறது. prayer we need to come to a place of surrender. எனவே நம்முடைய ஜெபத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடத்துக்கு நாம் வர We வேண்டும். surrender to the greatness of God. தேவனுடைய மேன்மைக்கு முன்பாய் நம்மை அடிபணிய We வேண்டும். surrender to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அடிபணிய We வேண்டும். surrender to the plan and the purpose of God. தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க We வேண்டும். surrender to all the things that we prayed before. இதற்கு முன்பாக நாம் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கு முன்பாய் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க And வேண்டும். finally the Lord taught us to end our prayer by saying these words, Amen. இறுதியாக நம்முடைய ஜெபத்தின் முடிவிலே நாம் எப்படி முடிக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையும் ஆண்டவர் அங்கே கற்றுக் I just want to take a few minutes to talk about this word Amen. இந்த ஆமென் என்கிற அந்த வார்த்தை குறித்து சில நிமிடங்கள் உங்களோடு What பேச it really விரும்புகிறேன். means. அது உண்மையாகவே அப்படி என்றால் Why did the Lord ask us to end our prayer by saying this word called Amen? நாம் ஜெபத்தை முடிக்கிற நேரத்திலே ஆமென் என்று ஏன் சொல்ல வேண்டும்? You know, when you write a letter to someone, ஒருவருக்கு கடிதம் நீங்கள் எழுதுகிறீர்கள் actually you are talking with that person. அந்த நபரோடு கூட நீங்கள் பேசுகிறது என்று அர்த்தம். You are talking through the words that you write in print. நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்தின் மூலமாக நீங்கள் அவரோடு கூட There is பேசுகிறீர்கள். a certain way we begin to write that letter. அதை எழுதுவதற்கென்று சில முறைகள் There இருக்கிறது. is a certain way we put in all the information in that letter. அந்த கடிதத்திலே நம்முடைய தகவல்கள் எல்லாம் குறிப்பிடுவதற்கென்று சில முறைகள் And when the இருக்கிறது. time comes for us to end that letter, அந்த கடிதத்தை முடிக்கக்கூடிய அந்த நேரம் வரும்போது we write our name. நம்முடைய பெயரை நாம் அங்கே எழுதுகிறோம். So once you write your name, உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதின at பின்பு the end of the letter, அந்த கடிதத்தின் இறுதியில் that really marks the end of your conversation. உங்களுடைய நீங்க அந்த கடிதத்தின் மூலமாய் பேசி தெரிவிக்கிற காரியங்களுக்கு That முடிவாகும். really marks the end of your communication. உங்களுடைய தொடர்புக்கு அது முடிவாக That காணப்படுகிறது. really marks the end of your talk. நீங்கள் பேசுகிறதற்குரிய முடிவு அங்கே So when வருகிறது. we pray to the Lord, ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும்போது and as we are closing our prayer, நம்முடைய ஜெபத்தை நாம் முடிக்கும்போது God wants us to end this prayer with a signature. ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு கையெழுத்தோடு ஜெபத்தை What is நிறைவு the செய்கிறார். signature? அந்த கையெழுத்து தான் என்ன? It is not our name. அது நம்முடைய பெயர் அல்ல. It is the word called Amen. அந்த ஆமென் என்கிற வார்த்தையாகும். You know, the word Amen is a well-known universal word. இந்த ஆமென் என்கிற வார்த்தை அகில உலகமெங்கும் எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு வார்த்தை. When you read the etymology of words or the history of words, they say the word Amen is from the Hebrew language. அந்த ஆமென் அந்த என்கிற வார்த்தையின் வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது அது எபிரேய The word Amen has roots from the Hebrew language. அது எபிரேய பாஷையிலிருந்து வந்த ஒரு காரியமாகும். So when that word got translated into different languages, அது வித்தியாசப்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படும். there was no other word in any other language to express the meaning of the word Amen in Hebrew in other respective languages. அந்த எபிரேய பாஷையிலே ஆமென் என்பது போல மற்ற பாஷைகளுக்கு வேறு வேறாக அது
மொழிபெயர்க்கப்பட For முடியாமல் example, when they translated into Greek, அது கிரீக்ல நீங்க அவங்க when they மொழிபெயர்த்தாலும் translated into Latin, இல்ல லத்தீன்ல அவர்கள் when மொழிபெயர்த்தாலும் they translated it into English, இல்ல ஆங்கிலத்தில when மொழிபெயர்த்தாலும் they translated it into Tamil, தமிழ்ல there மொழிபெயர்த்தாலும் was no equivalent word to mean that word amen. அந்த ஆமென் என்கிற வார்த்தைக்கு இணையாக அர்த்தப்படுத்துகிற வேறு ஒரு வார்த்தை கிடையாது. But other words are not like that. ஆனா மற்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படி அல்ல. Each word has each meaning and each way of pronouncing it. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதை நாம் உச்சரிப்பதற்கும் ஒரு முறை உண்டு. For example, if you take God, தேவனை எடுத்துக்கொள்ளுங்கள். it's God in English, அது ஆங்கிலத்திலே God என்று Devan in Tamil, தமிழிலே தேவன் என்று வருகிறது. Elohim in Hebrew, ஏலோகிம் என்று எபிரேய பாஷையில் Theos in Greek, கிரேக்க பாஷையிலே தியோஸ், Allah in Arab. அராபிலே அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. There are so many ways by which they pronounce it. இவ்விதமாக தேவன் என்கிற அந்த ஒரே பதத்தை God என்கிற ஒரே வார்த்தையை பல விதங்களிலே பல மொழிகளிலே வேறு விதமாய் சொல்றாங்க. Different words, வித்தியாசப்பட்ட வார்த்தைகள், different letters, வித்தியாசப்பட்ட எழுத்துக்கள், different pronunciation in different languages. வித்தியாசப்பட்ட உச்சரிப்போடு வித்தியாசப்பட்ட மொழிகளிலே. But when it comes to the word amen, ஆனால் ஆமென் என்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் வரும்போது it's the same in all the languages. அது எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரி தான். Even in this modern day, இந்த நவீன காலத்திலும் in the present century in which we are living, நாம் வாழ்ந்து இருக்கிற இந்த நூற்றாண்டிலும் there are 4 words that are universal, they say. அவர்கள் சொல்கிறார்கள் உலகம் எங்கும் பொதுவாக சொல்லப்படுகிற 4 வார்த்தை. The first word is hallelujah, முதல்ல அந்த அல்லேலூயா, the second word is amen, இரண்டாவது ஆமென், and the third word is a very common word called okay. மூன்றாவது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகிற வார்த்தை ஓகே. Okay is a universal word. அது ஒரு உலகமெங்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. Even if you are caught in some kind of an isolated tribe somewhere in the Amazon forest, எங்கே ஒரு அமேசான் காட்டுல நீங்க தனித்துவமாய் நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் கூட, if you say okay, they will understand. ஓகே என்று சொன்னீர்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். And the fourth word is a very modern word, now it is universal, called Coke. That's the drink. நான்காவது எல்லாரும் பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை கோக் என்பது. If you go anywhere in the world and say the word Coke or Coca-Cola, everybody will understand you are referring to a soft drink. அந்த கோகோ-கோலா கோக் என்று சொன்னாலே எல்லாருக்கும் நன்றாக புரியுது, அது குடிக்கக்கூடிய ஒரு. Even in this 21st century, இந்த 24ஆம் நூற்றாண்டிலும் கூட of all the 4 words, 2 words are biblical words. ரெண்டு வார்த்தை வேதத்தின் வார்த்தைகள். The first word is hallelujah and the other word is amen, about which we are talking now. Hallelujah, amen என்பது பொதுவாக எல்லாராலும். So in the original text of the Holy Scriptures, அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களின் the word amen, it occurs about 130 times. அது 130 முறை இருக்கிறது ஆமென் என்கிற. Even in the English Bible, ஆங்கில வேதாகமத்திலும் it is mentioned 70 to 80 times the word amen. 70 80 முறை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. When you read especially the books in the New Testament, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது most of the books they end with the word amen. அதிகப்படியான புத்தகங்கள் நிறைவு பெறுகிறதே ஆமென் என்கிற வார்த்தை. Jesus taught us to end our prayer with amen. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை அவர் ஆமென் என்று முடிக்கும்படியாக. But the writers who wrote the New Testament book that were inspired of the Holy Ghost, அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட எழுத்தாளர்கள் புதிய ஏற்பாட்டை they ended their letter, their book or their epistle with the word amen. அவர்கள் அந்த நிருபத்தையோ கடிதத்தையோ புத்தகத்தையோ அவர்கள் நிறைவு செய்யும்போது ஆமென் என்று அவர்கள் முடிக்கிறார்கள். Even the last book, the book of Revelation in the Bible, வேதத்தில் இருக்கிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம், it ends with the word amen. அது ஆமென் என்கிற வார்த்தையிலே நிறைவு பெறுகிறது. In Revelation chapter number 22 and in verse number 21, வெளிப்படுத்தல் 22 21 Apostle John wrote and he said, the grace of our Lord Jesus Christ be with you all, amen. அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதி தெரிவிக்கிற காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. So what is the significance of this word amen? இந்த ஆமென் என்கிற வார்த்தையினுடைய காரியம் தான் என்ன? What is the meaning of this word amen? அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் தான் என்ன? What does it really mean? உண்மையாகவே அது எதை அர்த்தப்படுத்துகிறது? In what context it is used? அது என்ன
வகையிலே அது and பயன்படுத்தப்படுகிறது, how it has to be used. அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, What does it signify? அது எதை அடையாளப்படுத்துகிறது? We all know the common meaning of the word amen is so be it. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது என்பதுதான் நமக்கு That is a very common meaning that most all of us might understand. நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறபடி அந்த அர்த்தம் அது ஒன்றுதான். Of course, so be it is one of the meanings of the word amen. அந்த ஆமென் என்கிற வார்த்தையின் அர்த்தங்களிலே ஒன்றுதான் அந்த அப்படியே ஆக கடவுது. So the word amen doesn't come alone. எனவே ஆமென் என்பது தனியாக வந்த ஒரு வார்த்தை. When you say amen, there is always an information that is preceding to that word. அந்த வார்த்தை ஆமென் என்று சொல்லி நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள் என்றால் அதுக்கு அது தொடர்ச்சியாக அது அடுத்த ஒரு காரியத்தை. So amen is a word that is always connected to something, to some information. சில தகவல்களோடு சில காரியங்களோடு தொடர்புடையதாய் இருக்கிறது அந்த ஆமென் என்கிறது. If you just say amen நீங்கள் வெறும் ஆமென் என்று சொல்வீர்கள், without understanding anything, எதையுமே புரிந்து கொள்ளாமல் சொல்வீர்கள், without saying anything else, எதையும் சொல்லாமல் ஆமென் என்று சொல்வீர்கள், without any information, எந்த ஒரு தகவலும் இல்லாமல், it doesn't have any meaning. அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. So when someone says amen, ஒருவர் ஆமென் என்று சொல்வாரானால் even in the Bible, வேதத்திலும் கூட it has got a preceding information. அதற்கென்று ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியங்கள் இருக்கிறது. It has got a preceding declaration. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு அறிவிப்பை கொடுக்கக்கூடியதாய். Praise the name of the living God. That's why even in the pattern of prayer that Jesus taught us, இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலும் கூட he did not ask us to begin the prayer with amen, அந்த ஜெபத்தை நம்ம நிறைவாக அவர் ஆமென் என்பதோடு முடிக்கல. but he taught us to end the prayer with amen. அந்த ஜெபத்தின் நிறைவே ஆமென் என்று முடிக்கும்படி. So what do we really mean when we say amen at the end of the prayer? ஜெபத்தின் முடிவிலே ஆமென் என்று நாம் சொல்லும்போது We are saying whatever we prayed before, so shall it be. இதற்கு முன்பாக நாம் என்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜெபித்தோமோ ஆமென் என்பதற்கு முன்பாக அவைகள் எல்லாம் அப்படியே ஆக கடவுது என்பது அர்த்தமாகும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But that only is not the meaning. அது ஒன்றே அர்த்தமல்ல. Amen means surety, ஆமென் என்பது ஒரு which means the word amen is a word that gives guarantee. நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆமென் என்பது. Praise the name of the living God. How many of you know what does surety, guarantee, all these things mean? இந்த உத்தரவாதம் நமக்கு உறுதி கொடுக்கிறது என்கிறதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? Just when you buy a product, they give you a guarantee. ஏதோ ஒரு பொருள் நீங்க வாங்குனீங்கன்னா அவங்க கேரண்டி கொடுக்கறாங்க. These days they call it warranty. இந்த நாட்களில் அதை வாரண்டி என்று மாத்தி விட்டார்கள். But you know, few years before they used to give guarantee. சில வருஷங்களுக்கு முன்பாக கேரண்டி என்று இருந்தது. Which means you buy a product and they give a guarantee for 2 years. They give you a promise that nothing will be wrong in those 2 years with that product. அந்த 2 வருஷம் அவர்கள் அந்த உத்தரவாதம் கேரண்டி கொடுத்தார்கள். ஆனால் 2 வருஷத்துக்கு அந்த பொருளில் But now they changed it to warranty. ஆனால் இப்போ எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். What does it mean? ஏன் என்ன அர்த்தம்? For 2 years 2 வருஷத்துல they may come problems. பிரச்சனை கூட அதுல வரலாம். But we give a warranty to rectify it. ஆனா அத பழுதை சரி செய்வதற்குரிய வாரண்டி நாங்க. But the word amen, ஆனால் ஆமென் என்பது it's a surety. அது ஒரு நிச்சயமான It's a surety for our prayer. நம்முடைய ஜெபத்துக்கான உறுதியான That ஒரு whatever we prayed, நாம் எதற்கெல்லாம் ஜெபித்தோமோ it is guaranteed to be answered. அது பதில் அளிக்கக்கூடிய உறுதி Whatever we declared, எதையெல்லாம் நாம் அறிக்கையிட்டோமோ it is guaranteed to manifest. அது வெளிப்படுவதற்கான ஒரு உத்தரவாதம் அது. Praise the name of the living God. And another meaning of the word amen is ஆமென் என்கிற வார்த்தைக்கு அடுத்த அர்த்தம் என்னவென்றால் truly, உண்மையாகவே, faithful, உண்மையாகவே, மெய்யாகவே, true, சத்தியமாகவே. Praise the name of the living God. Another meaning of the word amen means it's proper. அடுத்த அந்த ஆமென் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் சரியாக. There's nothing wrong with it. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. Everything is right. சகலமும் சரியாக. Everything is perfect. எல்லாமே பூரணமாக இருக்கு. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Properly sure. அது சரியாக உறுதியானது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Certain. அது நிச்சயமானது, உறுதியானது. Firm. உறுதியானது. Unshakable. அசைக்கப்பட முடியாது. Unchanging. அது மாறாதது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
In a way, when we look at the word amen in the context of the scriptures, இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் ஆமென் என்கிற அந்த வார்த்தையை நாம் beginning from the book of Numbers for the first time in the English Bible, ஆங்கில வேதாகமத்தின்படி என்னாகம புத்தகத்துல தான் முதல் இருக்கிறது, until the end of the book of Revelation, வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் this word amen has been used in different contexts. வித்தியாசப்பட்ட காரியங்களிலே ஆமென் என்று And the first context in which this word amen has been used is, முதல் ஆமென் என்று உபயோகப்படுத்தப்பட்ட அந்த காரியம், this word amen, இந்த வார்த்தை ஆமென் என்பது it reveals the nature of God. தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. As we read in the scripture, வேதவசனத்திலே வாசிக்கிறோம், in the book of Revelation, வெளிப்படுத்தின புத்தகத்திலே even Jesus Christ, இயேசு கிறிஸ்து he is revealing himself to be the amen. அவர் ஆமென் என்று தன்னை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Praise the name of the living God. Even if we go to the scripture that we read from the book of Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்க let's go to the book of Isaiah chapter number 65 65வது அதிகாரம் and verse number 16 as we read before. 16ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்ட வசனம். It says that he who blesseth himself in the earth shall bless himself in the God of truth, and he that sweareth in the earth shall swear by the God of truth. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். So what does the scripture say? வேதவசனம் என்ன That சொல்கிறது? he who blesseth himself பூமியிலே தன்னை in the earth ஆசீர்வதிக்கிறவன் shall bless himself in the God of truth. சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். Praise the name of the living God. And he that sweareth in the earth shall swear by the God of truth. பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். If you look this verse in the Hebrew text, அதை எபிரேய பதத்திலே இந்த வார்த்தைகளை பார்த்தீர்களா? for the word truth, the word amen has been used. அங்கே சத்தியம் என்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக ஆமென் என்று உபயோகப்படுத்தப்பட்டது. So the original meaning of this scripture is இந்த வேத வசனத்தின் மூல பாஷையின்படி that he who blesseth himself in the earth shall bless himself in the God of amen. பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆமென் தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். Amen என்கிற தேவனுக்குள். Praise the name of the living God. What is the meaning of the word God of amen? அந்த தேவன் ஆமென் என்கிற தேவனுக்குள் ஆசீர்வதிப்பான். God of amen means ஆமென் என்கிற தேவன் the God who does what he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர். சொல்லுகிறதை செய்கிற தேவன். Amen. Praise the name of the living God. God of amen means ஆமென் என்கிற தேவன் God who does what he says. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியாய் அவர் செய்கிறவர். This is the original Hebrew text. இது வந்து எபிரேய மூல பாஷையின்படியாய் For the God of truth, the words God of amen has been used. சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான் என்பதை எபிரேய பாஷையிலே போட்டிருக்கிறது என்றால் ஆமென் என்கிற So amen is just not an independent word. எனவே ஆமென் என்கிற ஒரு வார்த்தை தனிப்பட்ட ஒரு வார்த்தை. Amen is a word that reveals the nature of God. அது தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் Our God is a God of amen. நம்முடைய தேவன் ஆமென் என்கிற தேவன். God of amen means God who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பது அதனுடைய அர்த்தம். Why do we say amen means so be it? நாம் ஆமென் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? Why do we say amen means so be it? ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுதுன்னு என்ன கேரண்டில சொல்றீங்க? What guarantee you have that you say amen means so be it? அப்படியே ஆக கடவுது ஆமென் என்று நீங்கள் சொல்வதற்குரிய உத்தரவாதம். What is the guarantee where you say amen means so shall it be? அப்படியே ஆக கடவுது என்று சொல்கிற உத்தரவாதம் It means the God we serve is a God of amen. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென் என்கிறார். Because God said it. ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார். He is a God who does what he says. அவர் சொல்லுகிறதை செய்கிறவர். He is a God of truth. அவர் சத்திய தேவன் அவர். What do we read in John chapter number 1? யோவான் அந்த 1வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? In the beginning was the word, ஆதியிலே வார்த்தை and the word was with God, அந்த வார்த்தை தேவனிடத்தில் and the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. God was word and the word was God. தேவன் வார்த்தையாய் இருந்தார், வார்த்தை தேவனாய் Yes, இருந்தார். that word was made flesh. அந்த வார்த்தையே மாம்சமானது. That flesh died for us. அந்த மாம்சம் நமக்காக That மரித்தது. flesh was buried for us. அந்த மாம்சம் நமக்காக And he அடக்கப்பட்டது. rose again on the third day. மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தது. So that God was not only the word, எனவே அவர் வார்த்தையாய் இருந்த தேவன் மாத்திரமல்ல, that God today
today is the living word. இந்த நாளிலே அவர் ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறார். Praise the name of the living God. What is truth? சத்தியம் என்றால் என்ன? Jesus said, thy word is truth. உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு So சொன்னார். God is word. எனவே தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். Word is God. வார்த்தை தேவனாய் இருக்கிறார். So if God is word, தேவன் வார்த்தையாய் இருந்தாரானா he is the God who speaks. அவர் பேசுகிற தேவன் அவர். And that's the reason he is also the God of amen. அதனாலே அவர் ஆமென் என்கிற தேவனாய் He இருக்கிறார். does what he has spoken. அவர் எதை பேசினாரோ எதை சொன்னாரோ அதை He செய்கிறவராய் performs இருக்கிறார். what he has spoken. அவர் எதை அவர் பேசினாரோ அதை அவர் He உருவாக்குகிறார். accomplishes what he has அவர் spoken. எதை பேசினாரோ அதை நிறைவேற்றி Like we read from the beginning of the book of Genesis. அந்த ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். Yes, God said, and God said. தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார். And God said, let there be light. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று But தேவன் what சொன்னார். happened? என்ன நடந்தது? There was light. அங்கே வெளிச்சம் Our உண்டானது. God is word. நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். Our God is truth. தேவன் சத்தியமாய் இருக்கிறார். As he has declared his word. அவர் தம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார். As he has declared his truth. அவர் தம்முடைய சத்தியத்தை The அறிவிக்கிறார். words he speaks. அவர் பேசின அந்த The வார்த்தைகள், truth he proclaims. அவர் அறிவித்த அந்த சத்தியங்கள், He does according to it. அவைகளின்படியாய் அவர் செய்கிறவராய் That's why இருக்கிறார். he is the God of amen. அதனாலதான் அவர் ஆமென் என்கிற தேவனாய் That's why in இருக்கிறார். this scripture, இந்த வேத the வசனத்தின்படி word amen, it reveals the nature of God. ஆமென் என்கிற இந்த பதமானது தேவனுடைய தன்மையை It வெளிப்படுத்துகிறதாய் reveals the இருக்கிறது. characteristics of God. அவருடைய குணாதிசயத்தை நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. Praise the name of the living God. It reveals the divine nature of God. தேவனுடைய தெய்வீக தன்மையை நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. That's why even when the Lord spoke to John to write to the seventh messenger of the seventh Laodicean church, அந்த ஏழாவது சபையில் இந்த லவோதிகா சபைக்கு எழுதும்படியாய் யோவான் அப்போஸ்தலனுக்கு now this is Jesus speaking about himself. இயேசு தாமாக பேசுகிற ஒரு காரியம். What did he say? அவர் என்ன சொன்னார்? And the angel of the church of the Laodiceans, right? லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், These things saith the amen, the faithful and true witness, the beginning of the creation of God. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறார். Praise the name of the living God. Who is the beginning of the creation of God? அந்த சிருஷ்டிப்புக்கு ஆதியாய் He இருக்கிறவர் is our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. He is the Redeemer who came and who died for us. அவர் மீட்பர், அவர் நமக்காக வந்து மரித்தார். So how does he refer to himself? தன்னை எப்படி அவர் அங்கே சொல்லிக் In this கொள்கிறார்? passage of scripture he says, இந்த வேத வசனத்தின்படி these things say the amen. ஆமென் என்பவர் அவர் சொல்லுகிறதாவது. Praise the name of the living God. You know, he is God manifest in the flesh. அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Like we read in the book of Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே our வாசிக்கிறோம். God is a God of amen. அவர் ஆமென் என்கிற தேவனாய் Even இருக்கிறார். when he was manifest in the flesh அவர் இந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட போதும் as our Redeemer, அவர் நம்முடைய மீட்பரான to die for us, நமக்காக அவர் மரித்தார். as he came to finish the work of redemption, அந்த மீட்பின் கிரியைகளை அவர் நிறைவேற்றி he முடித்தார். calls himself அவர் amen. தன்னை அழைத்துக் கொள்கிறார் ஆமென் என்று. These things say the amen. இந்த காரியங்கள் எல்லாம் ஆமென் So என்று when we finish our prayer, நம்முடைய ஜெபத்தை நாம் முடிக்கும்போது it's not our prayer. அது நம்முடைய ஜெபம். We don't sign our name அந்த at the இடத்திலே end of the prayer. அந்த ஜெபத்தின் முடிவிலே நம்முடைய பெயரை அங்கே We கையெழுத்தாய் sign the name of God. நாம் தேவனுடைய நாமத்தை அங்கே We அறிவிக்கிறோம். sign the name of God that reveals his nature. அவருடைய நாமத்தை அறிவித்த அவருடைய நாமத்தையே நாம் அங்கே Because he is the God of amen. ஏனென்றால் அவர் ஆமென் என்கிற He தேவன். is a God who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். Praise the name of the living God. So amen means எனவே ஆமென் என்றால் he is a God who does what he அவர் says. என்ன சொல்லுகிறாரோ சொன்னாரோ அதேபடியாக செய்கிறவர். And because he is sure, அதிலே அவர் ஒரு உறுதியானவர். what he has said is sure. எதை அவர் சொன்னாரோ அதிலே Because he is faithful. அவர் உண்மை உள்ளவர். The words he has spoken is faithful. அவர் பேசின வார்த்தைகளும் உண்மை Because உள்ளவர். he is true. அவர் சத்தியமானவர். The words he has spoken is அவர் பேசின faithful. வார்த்தைகளும் சத்தியமானவை. Because he is proper. அவர் சரியானவர்.
That's why the words he has spoken is அவர் proper. பேசின வார்த்தைகளும் சரியானவைகளே. Because he is certain. அவர் உறுதியான நிச்சயமானவர். What he has said is also certain. அவர் சொன்ன காரியங்களும் நிச்சயமானவை. Because he is trustworthy. அவர் நம்பத்தகுந்தவர். What he has spoken is also அவர் பேசி trustworthy. சொன்ன வார்த்தைகளும் நம்பக்கூடியவைகள். Proper, sure, strong. எனவே உறுதியானது, நம்பகத்தன்மை உள்ளது, சரியானது. This proper is not our proper. This is God's proper. இது தேவனுடைய சரியானது, நம்முடைய சரிவில்லை. What is God's proper? தேவனுடைய சரியானது என்ன? What's the best of God? தேவனுடைய சிறந்த காரியம். What's the perfection of God? தேவனுடைய பரிபூரணம் எது? It means it cannot become any more perfect than that. அதுக்கு இன்னும் கூட சேர்ப்பதற்கு எந்த ஒரு பூரணமும் அவசியம் இல்லை. அது இன்னும் சரிப்படுத்துறதுக்கு அவசியம் எதுமே இல்ல. It is perfect as he is perfect. அவர் பூரணம் உள்ளவராய் What he has spoken, the word he has given, the word he has declared and proclaimed is perfect. கொடுத்த வார்த்தைகள், அவர் அறிவித்த வார்த்தைகள் சகலமும் அது பூரணம் It cannot become any more proper. அது இனிமே சரி செய்யப்பட வேண்டிய அவசியம் It இல்லை. is the best of all properness. அது எல்லா சரியிற்கும் சிறந்த ஒரு It is the pinnacle of all properness. எல்லா சரியானவைகளுக்கும் உச்சகட்டமாய் It cannot get any better than that. அதை காட்டிலும் அதை சிறப்பாய் It செய்ய cannot get any more proper than that. அதுல இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய காரியம் As எதுவும் he is கிடையாது. perfect and proper, so also what he has declared is perfect and அவர் proper. சரியானவர், அவர் பூரணமானவர், அவர் வார்த்தைகளும் சரியானவைகள் பூரணமானவைகள். And that which he has given is proper. அந்த சரியான உறுதியான அந்த வார்த்தை மாறாதவைகளை நாம் கொடுத்ததனால, That proper thing that God has spoken, ஆண்டவர் பேசின அந்த சரியான that வார்த்தைகள், proper thing that God has declared, ஆண்டவர் அறிவித்த அந்த சரியான வார்த்தைகள், it is sure, அது ஒரு உறுதியாய் it is இருக்கிறது, strong, அது பலமாய் it இருக்கிறது, is certain, அது நிச்சயமுள்ளதாய் it இருக்கிறது, cannot change, அது மாற்றப்படக்கூடியதல்ல. it cannot be any better because that is the best. இதை காட்டிலும் கொஞ்சம் அது பெட்டரா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம் என்று சொல்வதற்கு இடமே It is கிடையாது. unchanging. அது மாறாதது. Praise the name of the living God. Because God is unchanging. ஏனென்றால் தேவன் மாறாதவர். What he has declared is unchanging. அவர் அறிவித்தவைகளும் மாறாதவைகளே. Praise the name of the living God. Why God is unchanging? ஏன் தேவன் மாறாதவர்? Because he is eternal. அவர் நித்தியமானவர். Anything and everything only that is confined to time will be changing. காலத்துக்கு உட்படுகிற சகலமும் அது மாறக்கூடிய ஒன்று. See, we are confined to time. நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். Yes, we have eternal life in us. நமக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் நம்மை But கொண்டிருக்கிறார். this body, இந்த சரீரமானது it's confined to time. அது ஒரு காலத்துக்கு So உட்பட்டதாய் time இருக்கிறது. keeps changing. எனவே காலத்தினாலே நாம் Because மாறுபடுகிறவர்களாய் time keeps changing, காலம் மாறுகிறது போல sometimes we also keep changing. நாமும் அந்த காலத்துக்கு ஏற்ப மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். In this time, இந்த காலத்திலே there are circumstances. சில சூழ்நிலைகள் உண்டு. Today you have one circumstance, இந்த நாளிலே ஒரு சூழ்நிலை உங்களுக்கு tomorrow you இருக்கலாம். have another circumstance, இன்னொரு நாளிலே வேறு and the விதமான day after you have another அடுத்த circumstance. நாளிலே வேறு விதமாய் இருக்கலாம். That's why circumstances are changing. அதுபோல சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். Times change, காலம் மாறுகிறது, circumstances change. சூழ்நிலைகள் மாறுகிறது. That's why we change, அதனால் நாமும் மாறுகிறோம். because as human beings we are confined to time. ஏனென்றால் மனுஷ குலமாய் இருக்கிற மனுஷராய் இருக்கிற நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். But the God that we are serving, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், he is beyond time. அவர் காலத்துக்கு He is அப்பாற்பட்டவர். an eternal God. அவர் நித்தியமான தேவன். அவர் He is the one who created time. அவரே காலத்தை சிருஷ்டித்தவர். He doesn't need any time. அவருக்கு காலம் அவசியமல்ல. Only we need time. நமக்கு தான் காலம் And அவசியம். God created time தேவன் காலத்தை சிருஷ்டித்தார். and put us in this time நம்மை இந்த காலத்துக்குள்ளே வைத்தார். so that he can deal with us. நாம் அந்த காலத்தோடு கூட இருக்க முடியும். He can deal with us. அவர் நம்மோடு கூட செயல்பட முடியும். தேவனுக்கு காலம்ன்ற ஒண்ணு தேவையே கிடையாது. நம்ம கூட ஒரு டீல் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறாரு? தாவீது சொல்றார்ல, my times are in your hands. என் காலங்கள் உமது கரத்தில் He didn't say your time is in your hand. உன் காலம் உன் கரத்தில் இருக்கு. No, God doesn't have any time. ஆண்டவருக்கு என்று காலம் He is கிடையாது. eternal. அவர் நித்தியமானவர். He is beyond time. காலத்துக்கு He has அப்பாற்பட்டவர். got no beginning, he has got no ending. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. Praise the name of the living God. He created time. அவர் காலத்தை He சிருஷ்டித்தார். controls time. அவர் காலத்தை He கட்டுப்படுத்துகிறவர். controls the circumstances of time. அவர் காலத்தின் சூழ்நிலைகளை He கட்டுப்படுத்துகிறவர். has
the times in his hands. தன்னுடைய கரத்திலே காலத்தை He வைத்திருக்கிறார். has the time of each and every one of us in his நம்முடைய hands. ஒவ்வொருடைய காலமும் அவருடைய கரத்தில் So இருக்கிறது. God uses time only to deal with our life. நம்முடைய வாழ்க்கையோடு செயல்படுவதற்காக காலத்தை தேவன் உபயோகப்படுத்துகிறார். That's why God is unchanging. அதனால தான் தேவன் மாறாதவர். Anything that is eternal, it cannot change. எனவே நித்தியமாய் இருக்கிற எது ஒன்றுமே மாறாதது. Only the things that are confined to times and circumstances, only that will change. காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் உட்பட்டு இருக்கிறவைகள் மாத்திரமே மாறுதல் But அடையும். even though we are living in this time, நாம் இந்த காலத்திலே we வாழ்ந்திருந்தாலும் need to understand one thing. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are born again by this eternal word. இந்த நித்தியமான வார்த்தைகளினாலே நாம் மறுபடியும் We பிறந்திருக்கிறோம். carry that eternal seed in our hearts. அந்த நித்தியமான வார்த்தை என்கிற வித்தை நாமே சுமந்து That's why we always have to understand. அதனால எப்போதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். There is a part of deity that God has put in us தேவனுடைய பங்கு ஒன்று நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை that never changes. அது ஒரு காலம் மாறாது. Praise the name of the living God. நாமத்துக்கே Because it is given by God. ஏனென்றால் அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. When we carry that, நாம் அதை சுமந்து கொள்ளும்போது what happens? என்ன நடக்கிறது? There will come a time we will pass from this time into ஒரு eternity. காலம் வரும், ஒரு நேரம் வரும், நாம் இந்த காலம் என்கிற நேரத்திலிருந்து கடந்து அப்பாற்பட்ட But otherwise, as human beings, மற்ற நேரங்களில் நாம் மனிதர்கள் தான். we still need this watch. அது வரைக்கும் இந்த வாட்ச் நமக்கு We still have to look at time and date and day and month and year and everything. காலம், மாதம், வருஷம் இவைகள் எல்லாவற்றையும் காணக்கூடிய நமக்கு தேவை. But God is eternal. ஆனால் தேவனோ நித்தியமானவர். That's why He doesn't change. அதனால அவர் மாறுகிறவர் அல்ல. Once He has said it, He has said it. அவர் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான். He is all knowing. அவர் சகலத்தையும் அறிந்த He is தேவன். an omniscient God. அவர் சர்வ ஞானமுள்ள He தேவன். knows the end from the beginning. அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை காணக்கூடியவர். From eternity He can see through the time and even after the time. நித்தியத்திலிருந்து காலம் முழுவதையும் கண்டு காலத்துக்கு அப்பாற்பட்டவைகளையும் அவர் காணக்கூடியவர். He is before the beginning of times. அவர் காலத்துக்கு முன்பான காலத்தில் இருக்கிறவர். He is after the end of times. அவர் அந்த காலத்தின் நிறைவேறுதலுக்கு பின்பும் இருக்கக்கூடியவர். That's why He is omniscient, all knowing, eternal. அதனால தான் அவர் சகலவற்றையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். Because He is all knowing, அவர் சகலவற்றையும் அறிந்தவரானதால் you don't need to change. அவர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But we are not all knowing. ஆனால் நம்மால எல்லாவற்றையும் அறிய Our முடியாது. knowing is limited. நாம் அறிந்து கொள்ளுதல் கொஞ்சம். What we know today இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டது may be a little better than what we knew yesterday. நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு கொஞ்சம் நாம் அதிகமாக அறிந்திருப்போம். So we lived yesterday according to the knowledge that we had yesterday. நேற்றைய தினம் நமக்கு எந்த அளவு இருந்ததோ அதன்படியாக நேற்றைய We spoke yesterday as per the knowledge that we had yesterday. நேற்றைய தினம் நமக்கு என்ன அறிவு இருந்ததோ அதன்படியாக நேற்றைய காரியங்களை We நாம் walked பேசினோம். and talked and did things yesterday according to the knowledge that we have that நேற்றைய day. காரியங்களை நாம் அறிந்த நிலையிலே நடந்தோம், செயல்பட்டோம், பேசினோம், செய்தோம். But today ஆனால் இந்த we நாளில் knew a little more. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். That is why அதனால our walk and talk and our dealings are a little bit more or a little bit different than it was yesterday. நேற்றைய தினத்தை காட்டிலும் இந்த நாளிலே கொஞ்சம் கூடுதலாய் அறிந்ததனாலே நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகளிலே கொஞ்சம் முன்னேற்றம். And maybe tomorrow if we know furthermore than we know today, இந்த நாளை காட்டிலும் நாளை தினம் இன்னும் கூட நாம் கொஞ்சம் we will slowly change ourselves according to the knowledge that we have for that day. அந்த நாளிலே நாம் எந்த அளவு நாம் அறிவை பெற்றுக்கொள்கிறோமோ அதற்கேற்ப நாம் செயல்படுகிறவர்களாம். This is only a human problem. இது மனுஷனுக்கு இருக்கிற But for பிரச்சனை. God, ஆனால் தேவனுக்கு He doesn't have this problem. அவருக்கு இந்த பிரச்சனை கிடையாது. He is all knowing. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். Praise the name of the living God. From eternity He looked through the time, He knew all of that, and even after the time. அவர் நித்தியத்திலிருந்து காலத்தையும் காலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் அவர் அறிந்தவர். You know, there are some things that God cannot. சில காரியங்கள் அவரால் அறிய முடியாது, அவரால் முடியாதது. சில காரியங்கள் தேவனால் கூடாதது, முடியாது, அதுக்கு அவசியமும் இல்ல. One of the things is He cannot learn. அவர் கற்றுக்கொள்ள முடியாது. பா இது தெரியாம போச்சே அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன கிடையாது, சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. nothing surprises God.
தேவனுக்கு அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே Many கிடையாது. times we are shocked, we are surprised அநேக நேரங்களிலே நாம தான் ஆச்சரியப்பட்டு about the times that we are குறித்து in which we are living, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் about the circumstances that we go through. கடந்து போகிற சூழ்நிலைகளை குறித்து. But God is not shocked by it. ஆனா தேவனுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் He is not surprised by it. அதனால அவர் ஆச்சரியப்படக்கூடியவரும் அல்ல. Praise the name of the living God. Because He has the foreknowledge of everything. ஏனென்றால் எல்லாவற்றை குறித்த முன்னறிவு அவருக்கு உண்டாயிற்று. He is an all-knowing God. அவர் சகலவற்றையும் அறிந்த தேவன். How can a person that is all-knowing can learn something new? எப்படி ஒரு எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனுஷன் புதுசா நான் தான் இதை அறிய போறேன்னு சொல்ல முடியும்? Even every human beings, how they will change, he already knows before that. ஒவ்வொரு மனுஷனும் அவன் எந்த நிலையில எப்படி மாறுவான் என்பதை குறித்தும் அவர் நன்கு அறிவார். He knows our thoughts. நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறவர். Even before words come out of our mouth, he knows what it will be. நம்முடைய வாயிலே சொல் புறப்படுவதற்கு முன்பாக அவைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர். You don't know what you will think tomorrow, but he knows it. ஆனா நாளைக்கு நீ என்ன சிந்திக்க போறேங்கிறது உனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். So there are some things that God cannot because there's no need for it. சில காரியங்கள் அவரால் கூடாதது, அது அவருக்கு அவசியமும் இல்லை. God cannot learn ஆண்டவராலே கற்றுக்கொள்ள முடியாது because he is all knowing. ஏனென்றால் அவர் சகலவற்றையும் அறிந்தவர். There is no end for God. God cannot end. அது முடிவில்லாதவர் அவர். Why? Because he is eternal. அவர் நித்தியமானவர். He has got no beginning, he has got no ending. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. God cannot change. தேவன் மாறாதவர். Why? There is no need for him to change. அவர் மாற வேண்டிய அவசியம் அவருக்கு He கிடையாது. knows everything, he knew everything all the time. அவர் எல்லா காலத்துக்கும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த தேவன். God cannot lie. அது மாத்திரமல்ல, தேவனாலே பொய் சொல்ல முடியாது. There is nothing that is impossible for God. அவருக்கு கூடாதது என்பது ஒன்றுமே கிடையாது. God cannot be impossible. All things are able. சகலமும் அவராலே கூடும். He is not only omniscient, he is omnipotent. அவர் சர்வத்தையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். God cannot travel. அது அவர் பிரயாணப்பட முடியாது. Why? He is omnipresent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். நம்ம தான் இங்கிருந்து சென்னைக்கு போனா எதனா வண்டியில் உட்காந்து போனோம். அமெரிக்கா போனால் ஃப்ளைட் ஏறி போகணும். ஆண்டவருக்கு அந்த வேலைலாம் இஸ் omnipresent. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். That's why the servant of the Lord says, அதனால தேவனுடைய ஊழியக்காரர், Lord, if I go to heaven, you are there. ஆண்டவரே, நான் வானத்துக்கு போனா நீ அங்கே இருக்கிறீர். And if I make my bed in hell, you are there. நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Praise the name of the living God. He is omnipresent. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், வியாபித்திருக்கிறவர். Unlike the devil. Unlike the devil. பிசாசை போன்றல்ல. Unlike, not like devil, it's unlike devil. அன்லைக்னா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. தேவனை போல் இல்லை பிசாசு. The devil is not omnipresent. பிசாசு எங்கும் வியாபித்திருக்கிறவன் அல்ல. But you can say he is multi-present. அவன் பல இடங்களிலே இருக்கக்கூடியவன். But you can restrict how many places he can be at a given point in time. ஒரு இடத்துல எத்தனை இடத்துல அவனால இருக்க முடியும், அவனை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இப்போ இந்த செகண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல ஒரு 1000 இடத்துல வேலை காட்டலாம். ஆனால் ஒரு சர்வே வியாபிலாம் என்ன பண்ணது இருக்காது, கிடையாது. That's why the devil is always less in power. அதான் அவன் வல்லமையிலே குறைவுபட்டவன். Praise the name of the living God. But omnipresent means God is present everywhere all the time. He cannot travel, there is no need for him to travel. அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நிறைந்திருக்கிறவர். So because of all of these attributes of God, எல்லா தேவனுடைய தன்மைகளினாலே he is the God of Amen. அவர் ஆமென் என்கிற தேவனாய் இருக்கிறார். Because he is eternal. ஏனென்றால் அவர் நித்தியமானவர். Because he is immortal. அவர் மாறாதவர் அவர். Because he is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். All powerful, omnipotent. சகல அதிகாரமுடையவர், all knowing, omniscient. எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சர்வ who is all present, omnipresent, present everywhere. எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர். He is the God of Amen. அவர் ஆமென் என்கிற தேவனாய் இருக்கிறார்.
He's a God who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறவர். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. He cannot lie. அவராலே பொய் சொல்ல முடியாது. Let's read a few scriptures that talks about the nature of God. தேவனுடைய அந்த தன்மைகளை குறித்து சில வேத வசனங்களை நாம் So the word amen comes from the very attribute of God. எனவே அந்த ஆமென் என்கிற பதமானது தேவனுடைய தன்மையிலிருந்து வெளிப்பட்டது. Because he is eternal. அவர் நித்தியமானவர். Because he is immortal. அவர் மாறாதவராய் Because he is omnipresent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். Omnipotent. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Because he is immutable, unchanging. அவர் மாறாதவர், அவர் அழிவில்லாதவர், எங்கும் He is the God of amen. அவர் ஆமென் என்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய். Numbers 23 and 19. என்னாகமம் 23:19. Like Balaam said, பிலேயாம் சொன்னது போல God is not a man that he should lie, தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. neither the son of man that he should repent. மனமார மனபுத்திரன் அல்ல. Hath he said and shall he not do it? சொல்லியும் செய்யாதிருப்பாரா? Or hath he spoken and shall he not make it good? வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? 1 Samuel chapter number 15. 1 சாமுவேல் 15 verse number 29. 29ஆம் வசனம். And also the strength of Israel will not lie nor repent, for he is not a man that he should repent. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். Psalm number 89 and 35. Once have I sworn by my holiness that I will not lie unto David. ஒருமுறை நான் பரிசுத்தத்தை கொண்டு நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். Habakkuk chapter number 2 and verse number 3. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie, though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. Habakkuk 2 and 3. ஆபகுக் 2 and 3. இங்கேயும் போடலையே. 2 and 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. Luke 21 and 33. Heaven and earth shall pass away, but my words shall not pass away. லூக்கா 21. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. Titus chapter number 1 and verse number 2. In hope of eternal life, which God that cannot lie promised before the world began. தீத்து 1-2. Titus chapter number 1 and verse number 2. பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் 1-2 இல்லையே. 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. பொய்யுரையாத தேவன் தமிழ்ல இருக்கு. God who hasn't lied. இங்கிலீஷ்ல he cannot lie. அவர் பொய் சொல்ல முடியாத தேவன். தேவன் தேவனால் எல்லாம் கூடுங்க, ஆனால் சில விஷயங்கள் கூடாது கூடாது. ஏன்னா அவர் அந்த விஷயங்கள் செஞ்சால் அவர் தேவனாவே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆமென். he cannot lie, அவரால் பொய் சொல்ல முடியாது. he cannot travel, அவர் பிரயாணப்பட he முடியாது. cannot learn something new, அவர் புதிதாக எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. God cannot be surprised, அவராலே ஆச்சரியப்படுவதற்கு God cannot be shocked. அதிர்ச்சிப்படுவதற்கு ஒன்றுமில்லை. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. He's the God of amen. அவர் ஆமென் என்கிற தேவன். God who does what he says because of his nature. அவருடைய தன்மையின் நிமித்தமாக அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். So a lot of the context in which the word amen that is written in the scripture, வேத வசனங்களிலே ஆமென் என்கிற பதம் எழுதி இருக்கிற அந்த இடங்களுக்கெல்லாம் it reveals the nature of the அது Almighty தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Isaiah 65 literally says he is the God of amen. அங்கே ஏசாயா 65வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் ஆமென் என்கிற தேவன் என்று சொல்லி Jesus himself spoke in the book of Revelation and he said, these things saith the amen. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆதிமாய் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னா என்ன அர்த்தம்? சொன்னபடி செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், செய்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். இது ஏதோ சும்மா வாயில் வடை சுட்டு போகிற தேவன், அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்ல வர்றாரு. நான் சும்மா ஏதோ வாயை திறந்து ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போகிறதில்ல, சொல்றதை செய்கிற தேவன் சொல்லுகிறதாவது. ஆமென் என்கிறவர் these things say the amen.
தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற which means these things saith the one who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Secondly, இரண்டாவதாக in the Hebrew one, எபிரேய பதத்திலே the word amen, ஆமென் என்கிற வார்த்தை it refers to a support. ஒரு ஆதாரத்தை குறிக்கிறது. ஆதாரத்தை குறிக்கிறது. It refers to a foundation. அது ஒரு அஸ்திபாரத்தை குறிக்கிறது. It refers to a surety. It refers to a firmness. It refers to a certainty. ஒரு உறுதியை, ஒரு நிச்சயத்தன்மையை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆமென்னு சொன்னார்னா ஏதோ ஒன்றை வந்து ஒரு சப்போர்ட்டை வச்சு, ஒரு ஆதாரமாக வச்சு, ஒரு அஸ்திபாரமாக வச்சு, அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க. Praise the name of the living God. So when we say amen, நாம் ஆமென் என்று சொல்லும்போது we cannot say it blindly. நாம் அதை குருட்டுத்தனமாக சொல்கிறது. When someone says amen, ஒருவர் ஆமென் என்று சொல்கிறாருன்னா it means he has a support for saying amen. அந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவித்து he has a surety for saying that word amen. அந்த சொல்லப்பட்ட காரியங்களை குறித்த நிச்சயம் உண்டாயிருப்பது. He has got a guarantee for saying that word amen. அதற்கான உத்தரவாதம் அவருக்கு உண்டாயிருப்பதனால் அவர் ஆமென் என்று சொல்கிறார். He has got a certainty for saying that word amen. சொல்லப்பட்ட காரியத்தை குறித்த நிச்சயம் இருப்பதனால ஆமென் என்று சொல்கிறார். Praise the name of the living God. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே you know, some places the word amen has been written, சில இடங்களிலே ஆமென் என்ற but வார்த்தை in some other places different words have been written, but in the original the word amen is written. அந்த சில இடங்களிலே வேறு பதம் எழுதி இருக்கிறது, ஆனால் ஒரிஜினல்ல ஆமென் என்று. Let us see a few things சில காரியங்களை that will really help us to understand நம்ம உண்மையாவே நமக்கு that this word amen, இந்த வார்த்தை ஆமென், it refers to a support, a surety, a guarantee, a foundation. அது ஒரு அஸ்திபாரம் போன்று ஆதரவு தெரிவித்து நிச்சயப்படுத்துகிற ஒரு காரியம். For example, உதாரணத்துக்கு a very familiar passage of scripture நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத that we read from the book of John chapter number 3 and verse number 3. யோவான் 3:3. You know, these are the words that Jesus spoke to Nicodemus in the conversation that he had with him. இது இயேசு நிக்கோதேமுவிடத்திலே பேசி சொன்ன காரியம் இது. He said, Jesus answered and said unto him, இயேசு அவனுக்கு மறுஉத்தரவாக, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Again in verse number 5 the scripture says, தொடர்ந்து 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. You know the words verily, verily in the King James Bible, in some translation the word truly, truly has been used. அங்கே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்ல புத்தகம் போட்டிருக்க இந்த வேத வசனத்துக்கு வேறு புத்தகங்களிலே உண்மையாகவே உண்மையாகவே என்று. It exactly means what it says in even in the Tamil Bible. அது வேத வசனத்திலே சரியாக என்று. But when you look at the Greek translation, ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது amen, amen, I say unto thee, ஆமென் ஆமென் என்று சொல்லுகிறேன் என்று. the words exactly amen and amen has been used. ஆமென் ஆமென் என்று சொல்லப்பட்டது. So what does that really mean? அப்படி என்றால் உண்மையான அர்த்தம் God says, ஆண்டவர் சொல்லுகிறார், this is my guarantee. இது என்னுடைய உத்தரவாதம். This has got a solid foundation. ஒரு உறுதியான அஸ்திபாரம். Nothing can change it. இது மாறுவது எதுவுமில்லை. It's my surety, my guarantee. என்னுடைய நிச்சயம், என்னுடைய உத்தரவாதம். Amen, amen, I say unto thee. ஆமென் ஆமென் என்று சொல்லுகிறேன். அப்படியே தான். Praise the name of the living God. Even not a little bit will change. அதுல கொஞ்சம் கூட மாறுதல் கிடையாது. This is final. இது இறுதியானது. It is guaranteed, sure, certain, whatever it may be that you can assure yourself of. அந்த காரியத்தை குறித்த ஒரு உறுதிக்கு நீங்க என்ன வார்த்தை போட்டீங்கனாலும் சரி, நிச்சயமானது உறுதியானது. Amen, amen, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆமென் ஆமென் என்று சொல்லுகிறார். So the word amen, it refers to a solid foundation. எனவே அந்த ஆமென் என்பது ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை, ஆதரவை, certainty, a surety, a guarantee which can never change. ஒரு உத்தரவாதத்தை, ஒரு உறுதியை, மாறக்கூடாத ஒரு தன்மையை அறிவிக்கிறது. Again in verse number 5, 5வது வசனத்திலும் கூட again the word verily, verily comes. அங்க மெய்யாகவே மெய்யாகவே. The Greek translation says amen, amen, I say unto thee. கிரேக்க பதத்திலே எப்படி போட்டிருக்கிறது என்றால் ஆமென் ஆமென். Except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. ஜலத்தினாலும்
ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆமென் ஆமென் என்று So in order for God to give surety in his word, தேவன் தம்முடைய வார்த்தையிலே ஒரு உத்தரவாதத்தை உறுதியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, in order for God to tell us the unshakable reality and the support and the foundation of his truth is concerned, அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை அசைக்க முடியாத உறுதியான அந்த தன்மையை நமக்கு அறிவிக்கிறவராய் Jesus used the word amen and amen. ஆமென் ஆமென் என்கிற பதத்தை அவர் So உபயோகப்படுத்தினார். if a man has to see the kingdom of God, ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், there is only one way, அவருக்கு ஒரே வழிதான் உண்டு, only one guarantee, ஒரே ஒரு உத்தரவாதம் only உண்டு, one surety, ஒரே ஒரு நிச்சயம் உண்டு. and that guarantee, அந்த உத்தரவாதம், that surety அந்த is நிச்சயம், that he must be born again. அவன் மறுபடியும் பிறக்க There is வேண்டும். no other way. அதற்கு வேற வழியே கிடையாது. There is no adjustments there. அங்க எங்க ஒரு அட்ஜஸ்ட் That பண்ணிக்கிற solid, sure, firm, உறுதியான- guaranteed foundation, surety, whatever it may be. உறுதியான அஸ்திபாரம், நிலையானது, அது மாறாதது, அது உத்தரவாதம் உள்ளது, அது நிச்சயமானது என்கிறதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். What's the only way a man can enter into the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அவனுக்கு வழி என்ன? He has to be born of the water and of the Spirit. அவன் There is simply no other way. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why in verse number 7, 7வது வசனத்துல Jesus made a statement to Nicodemus where he said, நிக்கதேமிட்ட ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். he said, you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You must ன்னு என்ன அர்த்தம்? அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. மறுபடியும் பிறக்க வேண்டும்னு தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் வந்து மஸ்ட்ன்னு என்னது? வேறு வழியே கிடையாது. கண்டிப்பா, மேண்டேட்ரி. கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. ஷார்ட்கட்டு கிடையாது, பைபாஸ் ரூட்டு கிடையாது, குறுக்க நெடுக்க பறந்து போகிறது இதெல்லாம் கிடையாது, ஒரே வழி தான். To see the kingdom of God, you must be born again. தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண வேண்டுமானால் நீ மறுபடியும் பிறக்க To வேண்டும். enter into the kingdom of God, you must be born of water and of the Spirit. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. அதனால தான் 130 தடவை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் வருது, நம்ம வச்சுருக்க பைபிளில் 70 தரம் தான் ஆமேன் வருது. ஏன்னா இது இல்லை, என்ன அது வேறு வேறு வார்த்தைலாம் உபயோகப்படுத்து ஆனால் ஆக்சுவலாக அது எதை குறிக்கிறதுனா ஆமேன்ன்ற வார்த்தையை குறிக்கிறது. குறிக்குது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Another example, Mark chapter number 9 and verse number 1. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு யாருன்னா நான் சொல்கிறத நம்ப முடியலன்னா உங்கள் கண்ணாலேயே அந்த கிரேக்க வார்த்தையை பார்க்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். ஆனால் க்ரீக்கில் இருக்கும், ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க ஆமேன்னு. சரியா? இல்லை, நீங்கள் நம்பினா கூட வேணும்னா கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் என்ன நம்பாமல் உங்களுக்கு என்ன ஆக போகுது? நான் இங்கே வந்து போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு see it, நீங்கள் அதை பார்க்க வேண்டுமானால் சில விஷயங்களெல்லாம் நம்ம கண்ணால் என்ன பண்ணணும்? பார்க்கணும். கண்களை விட்டு அது வெறும் வசனத்தை கேளுன்னு மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, கண்களை விட்டு பிரியாதிருப்பதா பார்க்கறது நல்லது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And he said unto them, Mark 9:1, the scripture says, verily I say unto you. அன்றி அவர்களை நோக்கி, The Greek word says, amen, I say unto you. இங்கே நிற்கிறவர்களை சில தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பாதிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொன்னதை செய்கிற தேவன் சொல்லுகிறதாவது, I say unto you that there be some of them that stand here which shall not taste of death till they have seen the kingdom of God come with power. இங்கே நிற்கிறவர்களை சில தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Praise the name of the living God. This equivalent scripture இதுக்கு நேர் இணையான வசனம் in the Gospel of Luke, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் chapter number 9 and verse number 27 says, 9வது அதிகாரம் 27ஆம் வசனம். But I tell you of a truth, there shall be something standing here which shall not taste of death till they see the kingdom of God. 9 27.
இங்கே நிற்கிறவர்களில் சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கிலீஷ் பைபிளில் ஐ டெல் யூ ஆஃப் அ ட்ரூத், நான் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் கிரேக்க வார்த்தை அலித்தோஸ்ன்னு போட்டிருக்கு. அலித்தோஸ்னா மெய்யாகவே, ஃபேக்சுவலி, ரியலி, உண்மையாகவே. ஆனால் மார்க் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா என்னது? ஆமேன் நான் சொல்லுகிறதாவது. யோவான் 3 பார்த்தீங்கன்னா ஆமேன் ஆமேன், ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே ஆமேன் 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. It refers to a foundation, அது ஒரு அஸ்திவாரத்தை குறிப்பிடுகிறதா a இருக்கிறது. truth, சத்தியத்தை a குறிக்கிறது. support, அது ஒரு ஆதரவாக a இருக்கிறது. surety, ஒரு நிச்சயத்தை குறிக்கிறது. a guarantee அது மாத்திரமல்ல ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கிறது. that cannot change and will never change. அது ஒரு காலம் மாறுகிறது இல்ல. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Thirdly, மூன்றாவதாக in the context of scriptures, இந்த ஆமென் என்கிற இந்த வேத வசனத்தில் when the word amen is used, அந்த ஆமென் என்ற பதம் உபயோகப்படுத்துகிற காரியம், it is used in the context of agreement. அது ஒரு ஒப்பந்தத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒப்பந்தம், ஓகே சொல்லலாம் ஒப்பந்தம்னு. அக்ரின்னா என்னது? நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கொள்கிற அந்த காரியத்தை ரெஃபர் பண்ணுற கான்டெக்ட்லேயும் சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கு இந்த ஆமேன் என்கிற வார்த்தை. There are places in the scripture when this word amen is mentioned, it means I fully agree. நான் முழுவதுமாய் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த பதத்தில் வரும்போதும் அங்கே ஆமேன் என்கிற வார்த்தை உபயோகப்படுகிறது. This agree means it's not like I agree for now. இப்போ நான் ஒத்துக்கிறேன். I don't know what will happen to this agreement tomorrow. It's not like that kind of an agreement. இந்த ஒத்துக்கொள்ளுகிற இந்த காரியத்துக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. It's an agreement where we fully surrender ourselves. அந்த ஒத்துக்கொள்ளுகிற காரியத்துக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து செய்கிற காரியம். So that's the reason அந்த காரணத்தினாலே when this word amen is used in the context of agreement, அந்த ஒத்துக்கொள்ளுகிற ஒப்பந்தத்துக்கு அது அந்த இடத்துல அந்த ஆமென் என்று it means you just not agree with your words, நீ உங்களுடைய வார்த்தைகளினாலே நீ அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்ல, but you agree with your life. உன்னுடைய வாழ்க்கையினாலே நீ அதை ஒத்துக்கொள்ளுகிறாய். Praise the name of the living God. நாமத்துக்கே No matter what, என்ன ஆனாலும் சரி, you will put your heart, soul and mind in that agreement. அந்த ஒத்துக்கொள்ளுகிற அந்த ஒப்பந்தத்திலே உன்னுடைய ஆவி ஆத்மா மொத்தத்தையும் இருதயத்தையும் செய்கிறாய் என்றார். It's amazing, the first mention of the word amen in the Bible, வேதத்திலே ஆமென் என்கிற அந்த வேதத்திலே முதலிடத்திலே அது குறிப்பிடும். it comes in the book of Numbers. அது என்னாகமத்திலே வருகிறது. At least in the English Bible, that's the place where it is first mentioned. அது ஆங்கில வேதாகமத்தை பொறுத்து நான் சொல்கிறேன், அது முதலாவது. And that word is not used in a very pleasant context. அது ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவமான இடத்துல அங்க சொல்லப்படல. ஒரு சுமூகமான ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்படல. Let us go to the book of Numbers and read from verse number 5. ஐந்தாம் எத்தனாம் அதிகாரம்? Chapter number 5, ஐந்தாவது அதிகாரம், beginning from verse number 19. 19 இருந்து I think we'll read up to verse 22. 22 வரைக்கும். So verse number 19 says, and the priest shall charge her by an oath and say unto the woman, if no man have lain with thee, and if thou hast not gone aside to uncleanness with another instead of thy husband, be thou free from this bitter water that causeth the curse. பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடித்து, ஒருவனும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர்முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாய் இருப்பாய். So the context is to test a woman whether she has committed any wrong against her husband with another man. ஒரு மற்றொருவனோடு தன்னுடைய புருஷனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாளா செய்யலையா என்று ஒரு மனுஷிக்கு சோதனை இடுகிற. So the priest says, I will give you bitter water.
சாபகரணமான ஒரு ஜலத்தை உனக்கு குடிக்க கொடுப்பேன் என்று ஆசாரியன் சொல்கிறார். If that doesn't affect you, அது உன்னை பாதிக்காம இருந்துச்சுன்னா, it means you have not sinned against your நீ husband. உன்னுடைய புருஷனுக்கு விரோதமா எந்த தவறும் செய்யலை என்று அர்த்தம். But if it affects you, அது உன்னை பாதிச்சதுன்னா, you have to bear the curse. நீ அந்த சாபத்தை நீ சகிச்சுதான். Verse number 20, but if thou hast gone aside to another instead of thy husband, and if thou be defiled, and some man have lain with thee beside thine husband, உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோட அன்றி அந்நியனோட சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால், then the priest, verse number 21, shall charge the woman with an oath of cursing, and the priest shall say unto the woman, the Lord make thee a curse and an oath among thy people when the Lord doth make thy thigh to rot and thy belly to swell. கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. So this is the curse. இது ஒரு சாபம். When that bitter water goes inside her, அந்த சாபகரணமான தண்ணி அவளுடைய and வயிற்றுக்குள்ள if she has committed that wrong அவள் அந்த தவறை செய்திருந்தாள், against her husband, அவளுடைய புருஷனுக்கு விரோதமாய் செய்திருந்தாள், she has to bear this curse, இந்த சாபத்தை அவள் தாங்கித்தான். where her thigh will rot and her belly will swell. அப்பொழுது அவளுடைய இடுப்பு சூம்பவும் வயிறு வீங்கவும் பண்ணுவா. Verse number 22 says, 22ஆம் வசனம், and this water that causeth the curse shall go into thy bowels to make thy belly to swell and thigh to rot, and the woman shall say, Amen, Amen. சாபகரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கமும் இடுப்பு சும்பமும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அந்த டெஸ்ட்டுக்கு அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஒத்துக்கிட்டாங்க. She is agreeing to it. அதை ஒத்துக்கிட்டாங்க. She is formally entering into the agreement by saying the word Amen. So shall it be. அப்படியே ஆக கடவது என்கிற அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அந்த which means, Lord, whatever you have pronounced, ஆண்டவரே நீர் என்ன காரியங்களை அறிவித்தீரோ, whatever you have pronounced in this test, இந்த பரீட்சையில என்ன காரியத்தை நீ சொன்னீரோ, if I have done something wrong, நான் தவறு எது செய்திருந்தால், I agree to the curse that your law pronounces. உன்னுடைய கட்டளை அறிவிக்கிற வண்ணமா இந்த சாபத்தை நான் பொறுப்பேற்றுக் if I haven't done anything wrong, நான் அவிதமா எது தவறு செய்தில்லை, like your law says, I will escape this curse. அப்படியே நான் அதை செய்யாதிருந்தனால் இந்த கட்டளையின்படி அதற்கு நான் This is the first mention of this word Amen in the scripture. ஆமென் என்கிற பதமானது வேதத்திலே முதல் முறையாக உபயோகப்படுத்தப்படுகிறது. It is written in the context of agreement. அது ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நிலையிலே அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But thank God we are not living under the days of law. நாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு உட்பட்டு நாம் வாழல. Because Jesus hanged on a tree. ஏனென்றால் இயேசு மரத்திலே தொங்கினார். He was cursed in our place. அவர் நம்முடைய இடத்திலே அவர் சாபமானார். He not only took our sins away, அவர் நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் எடுத்து போட்டார். but through the cross of Jesus Christ, அந்த கல்வாரி சிலுவையின் மூலமா, through the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமா all our curses have been broken. நம்முடைய சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டது. But now ஆனால் இப்பொழுது there is no agreement for curses. அந்த சாபத்துக்கு எந்த ஒரு ஆமென் என்ற There is only agreement for the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு மாத்திரமே நமக்கு. That's what we read in 2 Corinthians chapter number 1 and verse number 20. அதைத்தான் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே For all the promises of God in him are yea, and in him amen, and to the glory of God by us. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. Praise the name of the living God. All the curses have been taken away. எல்லா சாபங்களும் எடுத்து போடப்பட்டது. All the curses have been broken. எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டது. All the curses have been removed. சகல சாபங்களும் நீக்கப்பட்டது. Through what Christ has done on the cross of Calvary. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தாரோ அதன் மூலமாய், by faith when we accept the sacrifice, விசுவாசத்தினாலே அந்த பலியை நாம் அங்கீகரிக்கிறோம். we are delivered from sin, we are delivered from
curse and all the effects of curse. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து நாம் And then all the blessings of God, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், all the promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் in Christ Jesus இயேசுவுக்குள்ளாக are yes and amen. அவருக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So he has agreed with the promise that he has given us. அவர் வந்து நமக்காக வாக்குத்தத்தங்களை ஒத்துக்கொள்ளும்படியான He has agreed with the promise that he has given us. அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை நாம் ஒத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு But கொடுத்திருக்கிறார். now do we agree? நாம இப்ப அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே It மகிமை. says all the promises of God. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய So வாக்குத்தத்தங்கள் when எல்லாம் we pray to the Lord with his promise, அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும்போது what is God's answer? ஆண்டவருடைய பதில் என்ன? Noah, yesa. Yes. Amna Noah, Amna yesa. Yes. Praise the name of the living God. Amen. Because all the promises of God, nothing left out. எதுமே விடுவிக்கப்படல. They are yes in him and also amen. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். What is the meaning of the word amen? ஆமென் என்றால் என்ன? Not only an agreement, அது வெறும் ஒத்துக்கொள்கிற காரியம் மட்டுமல்ல. but it means God who does what he says. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியாய் செய்கிறார். God who does what he promised. எதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறார். So when we say amen, நாம் ஆமென் என்று நாம் சொல்லும்போது it becomes a mutual agreement. அது ஒரு இணையான ஒரு ஒத்துக்கொள்ளுதலாக. So this word is not a one side agreement. இது ஒரு பக்கமாக ஒத்துக்கொள்ளுகிற ஒரு agreement. It's not an agreement where only God is agreeing with you. தேவன் உங்களை அங்கீகரிக்கிறது ஒத்துக்கொள்கிறது If மாத்திரமல்ல. we have to be blessed, நாம் ஆசீர்வதிக்கப்பட if that promise has to be fulfilled in our life, அவர் அளித்த அந்த வாக்குத்தத்தங்களால் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். we have to give our agreement towards God. நம்முடைய ஒத்துக்கொள்ளுதலை, நம்முடைய ஒப்பந்தத்தை நாம் தேவனுக்கு Like he says yes and amen. அவர் எப்படி ஆம் ஆமென் என்று இருக்கிறது என்று சொன்னாரோ We அதுபோல say, Lord, I say yes and amen to what you have said, yes and amen. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் சொன்னது போல நானும் ஆண்டவரே ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்க வேண்டும். நீங்க ஆமோ ஆமேன்னு சொல்றது அவரு சொன்னதுக்கு தான் என்ன சொல்றீங்க? ஆமென். அவர் சொல்லாததுக்கு என்னமோ உங்க இஷ்டத்துக்கு உங்க இது எடுத்து அதுக்கு ஆமேன்னு சொன்னா அது என்ன நடக்காது? வேலைக்கே ஆகாது. ஏன்னா அதில் ஒரு உறுதி கிடையாது, அதில் ஒரு அஸ்திபாரம் கிடையாது, அதில் ஒரு மாறாத தன்மை கிடையாது, அதில் ஒரு கேரண்டி கிடையாது, அதில் ஒரு ஷூரிட்டி கிடையாது. பட் ஆனால் அவரு ஆமாமேன்னு சொன்னதுக்கு நீங்கள் ஆமாமேன்னு சொன்னீங்கன்னா என்னது? உறுதி. அதில் ஒரு உறுதி இருக்கு. இட்ஸ் காட் ஷூரிட்டி. அது தேவனுடைய நிச்சயம். அது The scripture talks about Abraham in the book of Hebrews. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது God gave his oath on himself. தம்மில் பெரியவர் ஒருவனாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். Because there is no one greater than God. ஏனென்றால் அவருக்கு பெரியவர் ஒருவரும் இல்லாததினால். When he gave the promise to Abraham, ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின போது he gave the promise by himself, oath by himself. தமது பேரிலே தானே ஆணையிட்டார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why when we say amen, நாம் ஆமென் என்று நாம் சொல்லும்போது remember we are entering into an agreement. நல்லா நாம புரிஞ்சுக்குங்க, நாம ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். That's the reason அந்த காரணத்தினால தான் we should not blindly say amen. அத குருட்டுத்தனமா ஆமென் என்று சொல்லக்கூடாது. Before we say amen, நாம் ஆமென் என்று சொல்வதற்கு முன்பாக we make sure we understand. அதை பற்றி கேட்கிறத பற்றி புரிந்திருக்கிறோமா என்று இருக்கணும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. புரிஞ்சதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். சும்மா கண்ணை மூடிட்டு எனக்கு தெரியும் அது ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தை கேட்டால் லாஸ்ட்டில் அதுக்கு ஆமேன்னு சொன்னால் சரி வராது. நான்லாம் அமைதியாக இருந்திருக்கேன். ஏன்னா அந்த ஜெபத்தில் என்ன பண்ணுறது, என்னென்னமெல்லாம் இருக்கும், அது எதுக்கு போய் நம்ம அக்ரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது? அப்படியே ஆமேன்னு சொல்லலாம், ஆண்டவரே உம் சித்தத்தின்படி செய்த இந்த ஜெப வார்த்தைகளுக்கு மாத்திரம் நான் என்ன சொல்கிறேன்? ஆமேன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க மாம்சத்தில் என்னென்னமோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அக்ரிமெண்ட்டு, தேவையில்லாதெல்லாம் நம்ம தலையை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஜெபத்துலேயும் உஷாராக இருக்கணும். நீங்கள் கண்டதி ஒளறிட்டு புலம்பிட்டு
எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆமேனை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அவர் எஸ் அண்ட் ஏமன் சொன்னதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? We can say yes and amen to only what he has said yes and amen. அவர் என்ன சொன்ன இருக்கிறாரோ அதற்கு தான் நாம் ஒத்து ஆமென் என்று சொல்ல வேண்டும். Praise the name of the living God. Make sure you understand it. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அத உறுதியா இருக்கீங்க. Before we say amen, நீங்க ஆமென் சொல்வதற்கு முன்பாக we understand what it means. அப்படினா அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கீங்களா? We believe on what he has said. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்கறத விசுவாசி. We give our whole consent, wholehearted consent and agreement to it. அதற்கு முழு மனதோடு முழு இதயத்தோடு அந்த ஒத்துப்போகிற அந்த ஒரு தன்மை நமக்கு agree with it. அதை ஒத்துக்கொண்டு and then say amen. அதன் பின்பு ஆமென். அப்படினா என்ன அர்த்தம்? ஆண்டவரே அப்படியே என் வாழ்க்கையில ஆக கடவுது. Praise the name of the living God. Like Mary said, மேரி சொன்னது, மரியாள் சொன்னது போல, behold the handmaid of the Lord, Luke 1:38. இதோ நான் ஆண்டவருக்கு be it unto me according to thy word. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக. ஏன்னா மேரிக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. என்னது? சொன்னதை செய்கிற தேவன். Because the angel of the Lord said, ஏனென்றால் கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், God nothing shall be impossible. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Don't have questions. எனவே கேள்வி கேட்காத. It's a God who does what he says. அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். Then she surrenders. அதன் பின்பாக அவள் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் அடிமைப்படுத்தினாள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Fourthly, நான்காவதாக, when we say amen, நாம் ஆமென் என்று சொல்லும்போது that marks the end. அது ஒரு முடிவை குறிக்கிறதா இருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரேயர் என்ன இல்லை? கண்டினியூ இல்லை, அடுத்த ப்ரேயரு, அடுத்த நாள் ப்ரேயரு, அடுத்த வேலை ப்ரேயர் வேணால் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஏமன் போட்டால் என்னது? The word amen marks the end. ஆமென் என்கிற வார்த்தை முடிவை குறிக்கிறதா. Because when you say amen, ஆமென் என்று நீங்கள் சொல்லும்போது you don't have any doubts. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. You don't have any questions. எந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு இல்லை. Yes, maybe when you started the prayer you might have had doubts. ஒருவேளை ஜெபத்தை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம், you might have been confused. குழப்பங்கள் இருந்திருக்கலாம். You think and I think today is incomplete in our life. Christ Jesus has finished it through the work of the cross of Calvary. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் முடிவு பெறல, நிறைவு பெறல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாவற்றுக்கும் அவர் முடிவை அந்த நாளிலே கொண்டு வந்தார். Praise the name of the living God. Yes, he is a lamb that was slain from the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். Even before he was deceived, he was a lamb that was slain from the foundations of the world. வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். Because he was slain from the foundations of the world, he chose us in Christ from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். See, first he was slain. முதலாவது அவர் அடிக்கப்பட்டார். Praise the name of the living God. That's why in him we were chosen from the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய முன்னறிவினாலே நாம் That's why our names were written in the Lamb's book of life from before the foundations of the world. அவருடைய நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. But in this earth, ஆனால் இந்த பூமியிலே openly, வெளிப்படையாக, in this world, when he came in flesh and blood, when he died on the cross, he said amen, it is finished. He openly declared it. It's amazing when you read these words, it is finished, that we read in John 19 and 30. When we read in the Greek Bible, only one word has been used for that. Tel L-O. Tel L-O. T-E-L. Again another E-L, then O. It means it is finished. அப்படினா முடிந்தது என்றார். அந்த முழு வார்த்தைக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுகிறார். And that there is another word that means that.
அதை இன்னொரு வார்த்தையும் அர்த்தப்படுத்துகிறது. And that word is called telos. Telos. டீலோஸ். T-E-L-O-S. டீலோஸ் என்ற அர்த்தம். And there is another word இன்னொரு வார்த்தை in the Greek. அதே கிரேக்க பதத்தில் It is called tetelestai. T-E-T-A-L-I-S-T-A-I. டெட்டாலிஸ்டா. இதெல்லாம் ஏதோ ஒரு அந்நிய பாஷைன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள். And it's amazing, this word tetelestai, which means it is finished. அந்த டெட்டாலிசா என்கிற வார்த்தை முடிந்தது என்கிற பதத்தை குறிக்கிறது. During the days of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே this word tetelestai was used in 3 different contexts. 3 வித்தியாசப்பட்ட இடங்களிலே இந்த டெட்டாலிசா கான்டெக்ஸ்டுக்கு என்ன சொல்றது? சம்பவம் 3 விதமான சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை என்னது? இந்த முடிந்ததுன்னு இயேசு சொன்னார்ல, அதுக்கு கிரேக்கத்தில் என்ன? டெட்டாலிஸ்டா என்ற வார்த்தை இந்த வார்த்தை 3 விதமான சூழ்நிலைகளில் பயன்படுத்த இயேசுவினுடைய நாட்களில் பயன்படுத்தப்பட்டது. 3 different contexts. 3 வித்தியாசப்பட்ட. One is an economic context. ஒன்று பொருளாதார நிலையிலே. The second one is a judicial context. இரண்டாவது யூத முறைமையின்படி. The third one is a military context. Judiciary context. சட்ட ரீதியாக பொருளாதாரம் சட்டம், அதாவது நீதித்துறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முதல்ல பொருளாதார துறை, அடுத்து நீதித்துறை. Third one is a military context. ராணுவத்துறை. In the business context, in the economic context, அந்த பொருளாதார வியாபார நிலையிலே when the word tetelestai is used, அந்த டெட்டாலிஸ்டா என்கிற கிரேக்க பதமானது உபயோகப்படுத்தப்பட்டது. it means அப்படி என்றால் the debt has been fully paid. அந்த கடன்கள் யாவும் தீர்க்கப்பட்டாயிற்று. Praise the name of the living God. எப்பயுமே நீங்க இந்த EMI அந்த கடன்லாம் கொடுத்து அந்த லாஸ்ட் இது முடிக்கிறப்ப they will give you a note. என்ன நோட்டு? அன்னைக்கு 1920, 30, 40 அன்னைக்கு வாங்கினது இன்னையோட அத்தோட அதுக்கு மேலே அது பேச்சே எடுக்கப்படும். Because the debt has been fully paid. முழுவதுமாய் கடன் அடைக்கப்பட்டது. So when Jesus said tetelestai 2000 years before, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். there is a wonderful song in English that goes on like this. அந்த ஆங்கிலத்தில் ஒரு பாடல் வந்து அது இப்படியாக போகும். Jesus paid a debt that he did not owe. அவர் கடன்படாத இயேசு கடனை அவர் செலுத்தினார். கடன்படாத ஒரு கடனை இயேசு என்ன பண்ணாரா? But we owed a debt that we could not pay. நாம என்ன பண்ணோமா? நம்மளால அடைக்கவே முடியாத ஒரு கடனை வச்சிருந்தோம். அந்த கடனை நம்மளால என்னவே பண்ண முடியாது. We owed a debt that we cannot pay, we could not pay. நம்மளால அதை அடைக்கவும் முடியாது, கொடுத்து தீர்க்கவும் முடியாது. Even if we try throughout the eternity, we will not be able to pay that debt. வரைக்குமாய் நாம் அதை முயற்சி செய்தாலும் கூட நம்மாலே அதை நிறைவு செய்ய முடியாது. Praise the name of the living God. That's the debt of sin. அதுதான் பாவத்தின். That's the debt of curse. சாபத்தின் கடன். That's the debt of transgression. மீறுதலின் கடன். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? When we were born in sin. நாம் பாவத்திலே பிறந்தோம் என்று வேதம் சொல்கிறது. How do you think you will be able to rectify that? நீங்க எப்படி அதை வந்து சரியாக்க முடியும்? When you were born in innocence, நீங்க அறியாமையில பிறந்தீர்கள். you were born in the bondage of sin. அந்த பாவத்திலே பிறந்தீர்கள். You were born in the slavery of sin. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே பிறந்தீர்கள். You had a debt from birth that you cannot pay, that you could not pay. பிறப்பில் இருந்தே அந்த கடன்ங்கற பாவ கடனிலே நீங்கள் பிறந்து அதிலே இருக்கிறது. But God Almighty, ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவன், when he was manifest in the flesh, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட போது, and came in flesh and blood to finish the work of redemption for us, மாம்சத்திலே இரத்தத்திலே வந்து மீட்பின் கிரியைகளை he went to the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்று he bleeded, அவர் அங்கே இரத்தம் சிந்தினார். and as he was dying, அவர் மரித்தபோது he said tetelestai, it is finished, முடிந்தது என்று சொன்னார். which means whatever we owed, நாம என்னெல்லாம் கடன் பட்டிருந்தோமோ, debt of transgression, மீறுதலின் கடன், debt of sin and debt
debt of curse, பாவத்தின் கடன் சாபத்தின் Christ Jesus paid it all. கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The second context, இரண்டாவது நிலை, the word tetelestai was used, அங்கே நீ அந்த டெட்டாலிசா முடிந்தது என்கிற was in a judicial context. அது நீதித்துறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Whenever in judiciary department, அந்த நீதித்துறை டிபார்ட்மென்ட்ல whenever they use the word tetelestai in courtroom, அந்த கோர்ட் ரூம்ல எப்பொழுதெல்லாம் முடிந்தது என்று அவர்கள் அறிவிக்கிறார்களோ, it means the convict has fully served the sentence, முழுவதுமாய் the punishment. அதுக்கான தீர்ப்பு அதாவது முழுவதுமாய் ஒரு குற்றவாளி இத்தனை வருஷம் நீ ஜெயில்ல நீ செஞ்ச தப்புக்கு இருக்கணும்னு தீர்ப்பு பெற்ற கான்விக்ட், இஸ் நாட் an accused, he is a convict. கோர்ட்னால குற்றம் தீர்க்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டவனுக்கு அவன் அந்த தண்டனை கால அளவை ஃபுல்லா நிறைவு பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு சொல்ற வார்த்தை என்னது? It means this person has fully served the sentence. He has fully served the punishment. தண்டனை முழுவதையும் அவன் அனுபவித்து தீர்த்து விட்டான். Praise the name of the living God. That's what Jesus meant for us when he said it on the cross. அதைத்தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக இயேசு அர்த்தப்படுத்தி சொன்னார். Whatever punishment that we have to serve, நாம் என்ன தண்டனை எல்லாம் அனுபவிக்க தகுதி. What does the scripture say? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? The soul that sinneth it shall die. அந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். So we have to be punished for the sins that we had done. நாம் செய்த பாவத்துக்கு நாம் தான் மரிக்க வேண்டும். But Jesus Christ, இயேசு கிறிஸ்து, when he was dying on the cross of Calvary, கல்வாரி சிலுவையில் மரித்தபோது he said these words tetelestai, which means it is finished. முடிந்தது என்று சொல்லி அறிக்கை. So what does it mean? அப்படி என்றால் In the judicial context, அந்த நீதித்துறையின் வழியாக he meant to say, அவர் சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால், whatever punishment that you have to serve, I have fully served it for you. நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனை என்னவோ அந்த தண்டனை எல்லாம் நான் அனுபவித்து You don't have to serve anymore. இனிமே நீ தண்டனை அனுபவிக்க You don't have to suffer anymore. இனிமே நீ பாடுபட வேண்டிய அவசியம் You கிடையாது. don't have to go through the punishment anymore. இனிமே அந்த தண்டனைக்கு உட்பட்டு போக வேண்டிய I have fully served the punishment for what you have done. நீ செய்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனைகளுக்கும் நான் அனுபவித்து தீர்த்து விட்டேன். Praise the name of the living God. There's no more that we should suffer, we should be punished for. இனிமேலும் நாம் பாடுபடவும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. And in the military context, அடுத்து ராணுவ துறை என்கிறது, whenever there was a word tetelestai meant, அந்த டெட்டாலிசா முடிந்தது என்கிற அந்த வார்த்தை is declared or is pronounced, அது அங்கே அறிவிக்கப்படுகிறது. it means the battle has been won. அங்கே போராட்டம் ஜெயமாக முடிந்தது. Praise the name of the living God. நாமத்துக்கே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சு நடக்குது, கடைசியா அதை ஜெயிச்சிட்ட பிறகு அவங்க சொல்ற வார்த்தை என்னது? டெட்டாலிசா எல்லாம் முடிந்தது. முடிந்தது. அந்த வார்த்தையை தான் இயேசு சொன்னாரு. ஆமென். Your battle and my battle has been won. உங்களுடைய போராட்டம் என்னுடைய போராட்டம் ஜெயம் கொண்டு Our debt has been paid by him. நம்முடைய கடன்கள் எல்லாம் அவராலே செலுத்தப்பட்டது. Fully paid, no balance. முழுவதுமாய் கொடுத்து தீர்க்கப்பட்டது. Our sentence, our punishment, he has served, fully served. முழுவதுமாய் அவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Our battle has already been won. நம்முடைய போராட்டங்கள் ஏற்கனவே ஜெயம் பெற்றது. அதாவது இந்த வார்த்தை டெட்டாலிஸ்டை சொன்னா அதுக்கு மீறி பாக்கி எதுவுமே கிடையாது. தன் கடனை கொடுத்து முடிச்சிட்டான்னா அவன் கடனே இல்லாத மாதிரி, கடனே வாங்காத மாதிரி தான் அவன் இனிமேல் என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா அவன் யாருக்கும் கடன்காரன் அல்ல. அதே மாதிரி ஒரு குற்றவாளி தன்னுடைய செஞ்ச குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட்டை ஃபுல்லாக ஜெயிலில் இருந்து அதை நிறைவேற்றி முடிச்சிட்டான்னா அவன் இதுக்கு மேலே என்ன இல்லை? குற்றவாளி அல்ல. அவனை யாரும் இது ஒரு மாதிரி தலை குனிவெல்லாம் என்ன பண்ண முடியாது. பிகாஸ் he is fully served. He can be normal as any other person who is living without a crime. எந்த குற்றமும் இல்லாமல் மற்றவர்கள் இருக்கிறது போல அவனும் இருக்கலாம். Same way. அதே போல in military context, if somebody says tetelestai, டெட்டாலிசா என்று ஒருவர் சொல்வாரானால், it means அப்படி என்றால் there is no more battle. இனிமேல் போராட்டம் The battle has ended.
போராட்டம் முடிவுக்கு The வந்தது. battle has ended in victory. அது ஜெயத்தோடு முடிவு பெற்றது. That is the yes and amen that he has said. அதுதான் ஆண்டவர் சொன்ன ஆம் என்றும் ஆமென் என்பது. And now he is expecting us to agree with இப்ப அவர் சொன்ன what he did for us on the cross. ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் நமக்கு நிறைவேற்றினவைகளை நாம் சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். So when we say amen, நாம் ஆமென் என்று சொல்லும்போது it's just not a word that we say just to finish the prayer and then get out of the prayer ஏதோ closet. ஜெபத்தை முடிச்சோம் ஆமென் சொன்னோம் அதோட வெளியே போணும். Or it's just not a word that will give an indication for others who are praying with us to understand the prayer is finished. நம்மளோடு கூட ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை முடிந்ததை அறிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஆமென் என்கிற வார்த்தை. When we say amen, நாம் ஆமென் என்று சொல்லும்போது we understand that it reveals the nature of God. நன்றாக புரிந்து கொள்ளுங்க அது தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா. In nature word God means to say I am a God who does what I say. நான் தேவன் நான் சொன்னவைகளை இப்படி செய்கிறவர் என்பது. So we better understand what he has said. எனவே அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் நன்றாக We better believe what he has said. அவர் சொன்னதை நாம் விசுவாசிக்க வேண்டும். And we say it from our heart. நம்முடைய இருதயத்திலிருந்து அதை நாம் அறிவிக்க வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதலும் விசுவாசமும் அந்த ஆமென்ற வார்த்தையை கொண்டு வரணும். The understanding and the faith that we have must bring from within ourselves. நமக்குள்ள இருக்கிற விசுவாசமும் நாம் கொண்டிருக்கிற அந்த புரிந்து கொள்ளுதலினாலே நம்முடைய வாயினாலே அந்த வார்த்தை ஆமென் என்கிற வார்த்தை அறிக்கையிடப்பட வேண்டும். சில இடங்கள்ல கேட்டிருக்கேன் அந்த ஆமென்ற வார்த்தையெல்லாம் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இவர் பார்க்கறதுக்கு ஜனங்க சொல்லி ஆமென் சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள இருக்க புரிந்து கொள்ளுதலும் விசுவாசமும் உள்ள இருந்து என்னத்தை கொண்டு வரணும்? ஆமென் சொல்ல வரணும். Praise the name of the living God. அப்படி ஆமென் சொன்னா அது வெறும் வார்த்தையா வராது. அது அந்த ஆமென்ன்றது வாழ்க்கையாவே இருக்கும். We not only verbally agree. அது வெறும் வார்த்தையாக நம்ம அறிக்கையிடுகிறது இல்ல. We will live our life according to what he has said. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியாய் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாய். Praise the name of the living God. So when we say amen, நாம் ஆமென் என்று சொல்லும்போது it is just not a verbal ritual. அது வெறும் வார்த்தையாய் சொல்லுகிற ஒரு சடங்கு. When we say amen responsibly, அது ஒரு உத்தரவாதத்தோடு அந்த வார்த்தையை நாம் with faith and with understanding, விசுவாசத்தோடு புரிந்து கொள்ளுதலோடு from our heart, நம்முடைய இருதயத்திலிருந்து அதை அறிக்கையிட we will back it up by our life. நம்முடைய வாழ்க்கையை அதன் பின்னணியமாய் நாம் நடத்த வேண்டும். We will back it up with our life by doing to which we said amen to. நாம் எதற்காக ஆமென் என்று சொன்னோமோ அதன் பின்னணியமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். This is how we finish our prayer with confidence and hope. நம்முடைய ஜெபத்தை முடிக்கிறதுல ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இப்படித்தான் இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. So when we say the word amen, ஆமென் என்று நாம் சொல்லும்போது we fully believe with all of our hearts நாம் முழு இருதயத்தோடும் நாம் விசுவாசிக்கிறவளா நம்பிக்கையுள்ளவளா இருக்கு. that whatever we prayed for is a done deal. எதுக்கெல்லாம் நம்ம ஜெபத்தை ஏறெடுத்தோமோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது. That's what Matthew 21 and 22 Jesus said. அதைத்தான் மத்தேயு 21:22 இயேசு He said கிறிஸ்து all things whatsoever ye shall ask in prayer believing ye shall receive. 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளெல்லாம் பெறுவீர்கள். Praise the name of the living God. அப்படியே ஆக கடவுது. Philippians 4 and 6. பிலிப்பியர் 4:6. Be careful for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துறப்பே வெறும் ஜெபம் இல்ல. என்ன ஜெபம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? prayer with thanksgiving. நம்மலாம் எப்போ தேங்க்ஸ் சொல்லுவோம்? காரியம் முடிஞ்ச பிறகு. ஹலோ, காரியம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுன பிறகு தான் என்னது? ஆனால் ஆண்டவர் சொல்கிற மெத்தடை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்க தேங்க்ஸ். சோறு போடுங்கன்னு கேட்குறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னா அதுதான். இது ஆண்டவர் நன்மை செஞ்சதை பார்த்த பிறகு நம்ம சொல்கிறது தேங்க்ஸ் அது இட்ஸ் அ கார்னல் வே ஆஃப்
அது மாம்சத்தின்படியாய் expressing our gratitude. நம்முடைய நன்றி அறிதலை தெரிவிக்கிற ஒரு காரியம். When you get something, after you have been blessed, after you have seen the fruit of your blessing, நம்முடைய ஆசீர்வாதத்தின் பலனை ஆசீர்வாதத்தை நாம் அடைந்த பின்பு when you say thanks, ஆண்டவருக்கு நாம் நன்றி that's செலுத்துகிறோம். a very human way. இது வந்து மனுஷ மார்க்கமான ஒரு But the divine way of ஆனால் தெய்வீக மார்க்கமாய் செய்கிற gratitude and thankfulness is, நன்றி சொல்லுகிற ஒரு காரியம், as you pray, நீங்கள் ஜெபிக்கும் போதே, as you ask the Lord, நீங்க ஆண்டவரை கேட்கும் போதே, as you put forth your supplication உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வைக்கும் போதே with thanksgiving. நன்றியறிதலோடு செய்ய வேண்டும். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே There must be a heart of gratitude when we say the word amen. அந்த ஆமென் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் முழுவதும் நன்றி அறிதலினாலே நிறைந்திருக்க வேண்டும். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே That's how we finish our prayer, அப்படியாக with நம்முடைய faith and hope and confidence in God. தேவனிடத்திலே விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாய் நம்முடைய ஜெபத்தை நாம் அவிதமாய் நிறைவு செய்ய வேண்டும். This is the prayer and supplication in the spirit. இதுதான் நம் ஆவியினாலே ஏறெடுக்கிற விண்ணப்பமும் This is a pattern of prayer that Jesus taught us. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபம் இது. So the word amen எனவே ஆமென் என்கிற அந்த வார்த்தை reveals the attribute of God. அது தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற It's ஒன்று. the word by which we enter into agreement with him. அவரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்பந்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு வார்த்தை. It's a word that marks an end. அந்த நிறைவை குறிக்கிற ஒரு வார்த்தை அது. Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. Jesus said yes and amen, not only with his word, by what he did for us through the work of redemption. ஆண்டவர் வெறும் வார்த்தையிலே வாக்குத்தத்தங்களை மட்டும் ஆமென் என்று சொல்லல, அவர் செய்து நிறைவேற்றி முடித்த கிரியைகளிலும் அவர் ஆமென் என்று When சொல்லி he முடித்தார். said it is finished, அவர் முடிந்தது என்று அவர் சொன்னபோது the debt has been paid. அங்கே பாவ கடன்கள் கொடுக்கப்பட்டாயிற்று. Punishment was fully served. தண்டனைகள் நீக்கப்பட்டது. The battle has already been அது won. மாத்திரமல்ல, போராட்டங்களிலே ஜெயம் நிறைவு And பெற்றது. all of this prayer we only pray to see the manifestation of the victory that has been won இந்த ஜெபங்கள் for us by him on the cross. ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த ஜெயத்தை நாம் எதிர்கொண்டவர்களாக இதற்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். Our Father, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் which art in heaven, எங்கள் பிதாவே, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Your will be done உம்முடைய சித்தம் பரலோகத்திலே in earth as it is in heaven. பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Give us this day our daily bread. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Forgive us our debts as we forgive our debtors. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Lead us not into temptation, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் but deliver us from evil. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் For கொள்ளும். thine is the kingdom, ராஜ்யமும் the power and the glory forever. வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Amen. ஆமென் என்பது. God bless you all in Jesus. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.